அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் கேக்குதா பேசுறது? சாஃப்டா கேக்குது சார். கேக்குது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 1416 யாரெல்லாம் தங்கம் வாங்குவதை நிறுத்தலாம் இன்றைய சூழலில். இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்மையில நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்துக்கு தங்கம் வாங்கிக்கிறதுலாம் குறைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல நிபந்தனைகள் எல்லாரும் மக்கள் கிட்ட பல விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு. பெட்ரோல் வெளிநாடு போகாதீங்க, பெட்ரோல் போடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க, பெட்ரோல் ஆயில் செலவு பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னு பல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா பெட்ரோல் விலை உயர்ச்சி. இது ஏன் சொன்னாரு அப்படின்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுமா? நியூஸ் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ சரி, தங்கம் வாங்குறத பத்தி நம்ம பேசலாம். மற்ற எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பேச வேண்டிய தலைப்பு தான், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். எப்படி ஆயில்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்றோம், எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம். பெரும்பாலும் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம இப்ப யாரெல்லாம் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லாருமே வாங்க வேண்டாமா அப்படின்றது ஏன் அப்படின்னா, நம்மளோட பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பாப்புலேஷன் எல்லாம் லோயர் மிடில் கிளாஸ் அந்த லெவல்ல தான் இருக்கும். அப்போ இவங்க எல்லாம் ரெகுலரா தங்கம் வாங்குறவங்க கிடையாது. பெரும்பாலான பகுதியில பாப்புலேஷன்ல நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன்ல பெரும்பாலானோர் நம்ம ரெகுலரா தங்கம் வாங்குறோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாங்குறது கூட பலரால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்பயாச்சும் ஒரு நாள் போவாங்க, தொடர்ந்து வாங்குவாங்க. அப்போ தங்கம் வாங்காதவங்க பல்கா வாங்கிக்கிறவங்க, சேமிக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறவங்க தான் இதை தொடர்ந்து பண்றாங்க. அப்ப இந்த நடவடிக்கை எந்த விதத்துல நமக்கு சரி வரும், தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு. இந்த செய்திக்கு அப்புறம் தமிழ்நாடு கோல்டு ஃபெடரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நாளைக்கு நாங்க கோல்டு காயின்ஸை விற்க போறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வாங்கினா நீங்க எல்லாம் ஜுவல்லரி தான் வாங்கணும், கோல்டு காயின்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு செயல்படுத்தலாங்கன்றது தெரியல. இது ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெடரேஷன்ல இந்த சேவிங் ஸ்கீம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, மாசம் மாசம் பணம் கட்டுறது, 11 மாசம் கட்டா 12 மாசத்துக்கு போட்டு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க தங்கமா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோல்ட் ஷாப்லயும் அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதையும் நாங்க நிறுத்த போறோம், இது வரைக்கும் கட்டினவங்களுக்கு எல்லாம் கணக்கு போட்டு கையில கொடுத்துட போறோம்ன்ற மாதிரிலாம் செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே ஆக்ஷன் அவங்க சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபார்மர் செக்ரட்டரி நம்ம அசோக் ஜா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது, அந்த அளவுக்கு பாதிக்க போறது இல்லை, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சேவிங்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பழைய முன்னாள் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருதான் இது சொல்லியிருக்காரு. அப்புறம் கொட்டாக் மஹிந்திராவோட சேர்மன் உதய் கொட்டாக் அப்படின்றவரு கடுமையான பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய சூழ்நிலைக்கு நாடு போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. நம்ம இவரு சோமாலியப்பன் கூட ஒரு வீடியோ போட்டாரு. அவர் பேட்டி எடுத்திருந்தாங்க, இந்த தங்கத்தை பத்தி பேட்டி எடுத்தாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா யாருன்னா? சோமாலியப்பன் சார், அது தங்கம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுதான், அதாவது லாஸ்ட் 10ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு.
அடுத்த நாளே அவர் ஒரு இதுக்கு ஒரு சேனலுக்கு வீடியோ இது பேட்டி கொடுத்து போட்டிருந்தாரு. ஏன் இதை வாங்கக்கூடாதுன்றது அன்னிய செலவாணி நமக்கு வந்து எந்த அளவுக்கு இல்ல, அதாவது நிறைய வந்து தேவைப்படுது. இப்ப நிறைய இம்போர்ட் பண்றோம், அதனால செலவாகுது. எக்ஸ்போர்ட் பண்றது வந்து கம்மியாயிருக்கு. அந்த டெபிசிட் ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. அப்ப நமக்கு நிறைய செலவாகிறதுனால அந்நிய செலவாரி வந்து டாலர் ரேட் வந்து அது டாலர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்மகிட்ட போதிய டாலர் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு இன்னைக்கு எக்கனாமிக்கலா பல பிரச்சனைகள் வந்திருக்கு. தங்கம் குறைச்சிட்டு வாங்குறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய மக்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுறது போயிடுமே அப்படின்றது ஒரு ஒரு டாக் போயிருக்கு. ஜிஎஸ்டி குறைஞ்சிடும் அப்படின்னு அதை பத்தி கவர்மெண்ட் கவலைப்பட போறதில்ல, அது வேற விஷயம். அப்புறம் தீபா சின்ஹா அப்படின்ற ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட், அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு 10% பீப்புளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும், தங்கம் வாங்கக்கூடாதுன்றது. ஏன்னா 70% பீப்புள் வந்து மற்ற 80% 70% வந்து எல்லாருமே அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க தான். அவங்க வாங்குற சம்பளம் ரொம்ப கம்மி, அதனால வந்து அவங்க வந்து தங்கம் வந்து வாங்க போறது இல்லை அப்படின்றத, பெருசா வாங்க போறது இல்லை அப்படின்றது. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தங்கம் வாங்குறது யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் தொடர்ந்து வாங்குறாங்க, ஒவ்வொருத்தர் பார்வையில ஒண்ணு இருக்கும், அதை பார்க்கலாம். இந்தியா வருஷத்துக்கு ஒரு போன வருஷம் மட்டும் 2025-26 மட்டும் 72 டன்னு தங்கத்தை இம்போர்ட் பண்ணிருக்கு இந்தியா. நம்ம வெளியில இங்க ப்ரொடக்ஷன் கம்மி தான், நம்ம உள்ளூர்ல தங்கம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய இம்போர்ட் பண்றாங்க. அந்த இம்போர்ட் பண்றப்ப எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்காங்க, 72 டன்னு. 72 டன்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மாதிரி இம்போர்ட் பண்றாங்க. இதை தவிர பல இல்லீகல் திங்ஸும் நடக்குதுன்றது. அவர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு, ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு, அரவிந்த் சீனிவாசன். அவரு வந்து அவரோட வீடியோல சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. சில இதெல்லாம் இல்லீகலா இம்போர்ட் கொண்டு வராங்க, ரெகுலரா வருது, பல நாடுகள்ல இருந்து தங்க பிஸ்கெட்ஸ் எல்லாம் வருது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கப்பல்ல எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து இன்டர்னலா அது சேல் பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா மற்ற இடத்துல டாக்ஸ் கிடையாது. இப்போ மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கணும்னா டாக்ஸ் கிடையாது. கோல்டன் பல இதுகளுக்கு வந்து அவங்க வந்து டாக்ஸ் கிடையாது, வாங்கிக்கலாம். அவங்க எடுத்துட்டு வரப்ப ஃப்ரீயா எடுத்துட்டு வரலான்ற அந்த ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு. ஆனா இங்க வந்து பல ஏர்போர்ட்ல எல்லாம் நீங்க கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் கணக்கு காமிக்கணும்ன்றது இருக்குது. அதே மீறி நடக்குது அப்படின்றது செயல்முறையில பேசப்படுது. ஓகே, இதெல்லாம் இன்றைக்கு சூழ்நிலை. நம்ம பெட்ரோல் போடுறதுன்றது அவசியமான ஒரு விஷயம். ஆகுது ஒரு மாசம் கழிச்சு பெட்ரோல் என்ன நிலைமை ஆகும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கு சிச்சுவேஷன்ல நாட்டோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்க பேசுறதுக்கு தங்கத்தை மட்டும் வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் இந்த நிகழ்ச்சி போட்டேன். ஸ்ரீதர் சார் எதனா பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் வந்து இப்போ எமர்ஜிங் டாபிக் பிகாஸ் ஆஃப் த ஈரான் யுஎஸ்ஏ வார்னால. எல்லாத்துக்கும் தெரியும், லாஸ்ட் 2 months இந்த வார் போயிட்டு இருக்குது. அதனால மெனி ஷிப்ஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த ஷிப்ஸ் விச் ஆர் கமிங் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் வர்றது வந்து நம்ம கம்ப்ளீட் ஏஷியாவுக்கு வந்து வி ஆர் கெட்டிங் க்ரூட் ஆயில் அண்ட் கேஸஸ் அண்ட் இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகுது. எல்லாம் there are about 150 ships are there in the Persian Gulf itself. That is before Strait Hormuzக்கு முன்னாடியே இருக்குது. They are not permitted to leave except only இது வரைக்கும் 30 ships தான், 30 or 40 தான் இந்த லாஸ்ட் 2 monthsல வெளியே வந்திருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆயில் ப்ரைஸஸ் கீப் இன்க்ரீசிங் ஃப்ரம் $68 இருந்து இட் ஹஸ் டச் மேக்ஸிமம் 117 என்னோ போயிருக்குது. இப்போ மறுபடியும் கம் டவுன் டு $111 இருக்குது. இப்போ இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, நம்மளுடைய ருபீஸ் வந்து கெட்டிங் டெப்ரிஷியேட்டட், டிவேல்யூட் ஆகிட்டு இருக்குது. முதல்ல 1989-88 இருந்தது வந்து இப்போ இட் ஹஸ் டச் 96.5 rupees per dollar, which is the highest depreciation so far in our Indian சிஸ்டத்தில். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னம்னா, நம்மளுடைய பையிங் பவர் வந்து குறையும். அதனுடைய எக்கனாமி ஆல்சோ அடிவாகும். மூணாவது வந்து இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். இன்ஃப்ளேஷன் ஏற்கனவே வந்து
நம்ம நார்மல் இன்ஃப்ளேஷன் 4.5 to 5 என்னமோ இருக்குது. இப்போ இட் ஹஸ் டச் 7.5 என்னமோ as of last week எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லுது. அதனால என்னன்னா காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஹஸ் கான் அப், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹஸ் கான் அப், இன்ஃப்ளேஷன் ஹஸ் கான் அப். ஓகே, இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம், இம்போர்ட்டும் பண்றோம். பட் நார்மலா வந்து அவர் இம்போர்ட்ஸ் ஆர் மச் ஹையர் தன் த எக்ஸ்போர்ட். அதான் ட்ரேட் டெஃபிஷியன்ட் அப்படிம்பாங்க. நாளுக்கு நாள் நம்மளோட ட்ரேட் டெஃபிஷியன்ட் இஸ் இன்க்ரீசிங். சப்போஸ் இட்ஸ் நாட் a குட் சைன். ஒன்னா ரெண்டா ஈக்குவலா இருந்தா தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பேலன்ஸா இருந்தா இட்ஸ் குட். பட் நம்ம வந்து அவர் ட்ரேட் டெஃபிஷியன்ட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் இம்போர்ட்ஸ் வேல்யூஸ் ஆர் மச் ஹையர் தான் அவர் எக்ஸ்போர்ட் வேல்யூ. ஓகே, எதனால இம்போர்ட் வேல்யூ அதிகமா இருக்குது அப்படின்னா நேச்சுரலி நம்மளுடைய மேஜர் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் அதோட மேஜர் இம்போர்ட்ஸ். மற்றதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் மேஜர் இம்போர்ட்ஸ் வந்து ஃப்ரம் $68 இருந்து $110 போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் அவர் what do you call buying power get restricted. அதாவது வாட் எவர் மணி we have we have to use it for that. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து வாட் will happen if you continue to buy product like gold, if you want to import gold. When you want to import gold also we need to spend money in dollars only. So அதனால the more you import the gold, that means our forex, foreign reserves வந்து getting depleted. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தர் நைரா இந்தியன் ருப்பி will further depreciate ஆகும். ஸோ அதனால் பிகாஸ் we also have to have certain amount of forex இருக்கணும் இல்லையா, அந்த இருக்கணும். ரெண்டாவது வந்து மெனி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா எஃப்ஐஐ அப்படிம்பாங்க. தே ஆர் மூவிங் மணி எவ்ரிடே 1000 crore 2000 crore ஃப்ரம் த அவர் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிகாஸ் தே நோ தட் த இந்தியன் டெஃபிஷியன்சி, அதாவது ட்ரேட் டெஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீசிங். அதனால தே வாண்ட் டு புட் மணி டிஸ்ட்ரிபியூட் இன் அதர் பிளேசஸ். There is no other place is good, but still they don't want to accumulate so much wealth they accumulated in India. அதுவும் போயிட்டு இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னம்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க சென்சஸ் பார்த்துருப்பீங்க, 86,000 பாயிண்ட்ஸ் இருந்து டுடே இட் இஸ் 74%, 75,000 பாயிண்ட்ஸ் 76 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதனால இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னம்னா they said that import, there are many things are there. ஒன்று வந்து ஃபாரின் டிராவல்ஸ் போகாதீங்க, அதிகமாக இப்போ தேவையில்லாட்டி போகாதீங்க. ஏன்னா ஃபாரின் டிராவல் போகிறதா இருந்ததுன்னா அகைன் யூ ஹவ் டு பை த டிக்கெட் த்ரூ ருப்பியில் வாங்கினா கூட தி ருப்பீஸ் கன்வெர்டட் டு ஃபாரெக்ஸ் அண்ட் இட் இஸ் கெட் டு த டெஸ்டினேஷன். ஸோ அதனால அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணணும்னா அந்த ஃபாரின் டிராவலாக போகாதீங்கட்டாங்க. ரெண்டாவது வந்து பையிங் கோல்டு லோக்கலி. நம்ம we are not going to import gold as individuals, but somebody will import gold, massive amount of gold. அது வந்ததுக்கு அப்புறமேல் then it goes to various distributors like Tanishq, so many gold smiths are there. அவங்க வந்து தங்க நகையை பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன, the more you buy, the more they import. The more they import, naturally the dollar also will go out of the country. So நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ட்ரை டு அவாய்ட், ட்ரை டு மினிமைஸ் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வந்து 2025 வந்து we imported 791 tons of gold, which is value about 71 billion. நீங்க அதை மாத்தி சொல்லிட்டீங்க சார். 71 tons இல்ல, 700, more than 700 ton we imported last year. அதோட வேல்யூ 71 billion dollars பேசிக்கலி. இன்ஃபேக்ட் ஏன் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னம்னா இப்போ உலகம் முழுசும் என்ன ஆகுது அப்படின்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு, ஏர்லியர் வந்து when US was very steady இருக்கிறப்ப people used to acquire US bond, US treasury bond acquire பண்ணுவாங்க. That gives a very steady interest rate, maybe 7% or 8% கொடுத்துக்கிட்டு இருக்கும். Number one. Number two, interest rate comes very neatly. Second thing is a very good place to position all the international money over there. இப்போ because of the critical situation in USA, people are not interested in buying US treasury bonds. ஈவன் இந்தியாவே நம்ம we are withdrawing slowly. இப்போ அதனால என்ன பண்ணுவாங்க, everybody who needs to keep some treasure இல்லையா, every country is buying gold. Buying gold. France bought a lot, so many tons of gold last year in 2025. So the மாதிரி everybody is buying gold. But அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லையா, நம்ம இந்தியாவுக்கு வந்து because India population is so heavy, and then any increase in price will get agitated. இப்போ நார்மலா 3 rupees தான் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கே எல்லாருமே அழுகிறாங்க. The increase in fuel price in India is the lowest among all the countries.
அமெரிக்காவில் ஏற்கனவே 20-25% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஜெர்மனிலே அதிகம். எல்லா கண்ட்ரீஸ் இன்க்ரீஸ் த ஃபியூவல். தெர் ஆர் சம் கண்ட்ரீஸ் தே டோன்ட் ஹவ் ஃபியூவல் அட் ஆல். For example, Pakistan, many places they don't have fuel. Vietnam, they don't have much fuel. Malaysia, they restricted it. South Korea, which is basically, they are very abundant in fuel because they import from Middle East. Essentially, South Korea import. And all the refineries are functioning only 50% now. There are no chemicals is coming from South Korea. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னம்னா, it creates turmoil, and India cannot produce all the chemicals. We need to import certain chemicals. We need to import a lot of fertilizers. We don't have much fertilizer in production. இதெல்லாம் import பண்றதுக்கு ஏன்னா because of the price is so high, we need lot of forex. So, but அது சிலதெல்லாம் essential commodities. Gold is not essential commodities. Okay, அதுக்கு தான் சொன்னாரு கோல்டை வந்து அட்லீஸ்ட் பாசிபிள் கோல்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். ஸோ இது வந்து இட் இஸ் குட் டு டூ இட். பட் how many people, okay, naturally people are going for a marriages, they have to buy minimum gold. But there are people who buy gold and do some business. அவங்கெல்லாம் குறைக்கணும். பேசிக்கலி அவங்கெல்லாம் குறைச்சாங்கன்னா இட்ஸ் குட். கவர்மெண்ட் cannot stop buying gold because that is the backup for our finance. சடன்லா நாளைக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா we will sell the gold in international market and get money. அதுதான் ஜஸ்ட் லைக் வீட்டில் நம்ம சேவிங்ஸ் கரண்ட் சேவிங்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வைக்கிற மாதிரியும் கோல்டு இஸ் அ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ். எவ்ரி கண்ட்ரி கீப்ஸ் இட். ஸோ அது வந்து we cannot stop it. பட் டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கு வாங்குற கோல்டு which is substantial, of course that cannot be compared to what every year we buy from overseas, but still if they can reduce that portion, it is good. அதுதான் சொல்றாங்க. It's good to reduce it as far as possible. Thank you very much, sir. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன இது டேட்டா கரெக்ட் தான் சார். 721 டன்ஸ் தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. $71 பில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஆனா கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். கரெக்ட் நீங்க சொன்னது. மகிழ்ச்சி சார், நன்றி. உண்மை இது வந்து நமக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குதுன்றதுனால தான் நம்ம பேசலாம் அப்படின்றதுனால தான் கூப்பிட்டேன் நான். இது வந்து ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான். இப்போ வேற யாராச்சும் பேசுறீங்களா இத பத்தி? இந்தியன் சிச்சுவேஷன். கோபால் ரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ஸ்ரீவரன் சார் வந்து ஓவரால் ஒரு பிக்சர் கொடுத்தது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது. என்னுடைய பார்வையில வந்து உலகளாவிய நிலையில இந்த கோல்டு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோ இண்டிவிஜுவல் பர்சனோடைய ஒரு வச்சுட்டு இருக்கிற ஒரு சோர்சஸ் வந்து இந்தியாவில தான் அதிகம்னு ஒரு காலத்துல படிச்சேன் நான். when compare with other countries, இப்போ இண்டிவிஜுவலாவோ இல்லை ஃபேமிலியாவோ இப்போ யூஎஸ்ல இருக்கிற நபர்கள் இங்கதான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கானமியில பத்தி பார்க்கும்போது லாங் டேர்ம்ல அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சில அலர்ட்னஸ் கொடுக்கும்போது ஆஸ் எ சிட்டிசன் வந்து we have to obey certain level. நிச்சயமா வந்து நான் சார் சொன்ன மாதிரி ஒரு 70% ஆஃப் தி பீப்புள் வந்து நாட் அஃபோர்டபுள் டு பை தி கோல்டு போது மிச்சம் இருக்கிற 30% தான் வந்து தே ஆர் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில வந்து we can limitation of our activities, பர்ச்சேசிங்கோ இல்லை செல்லிங்கோ அந்த மாதிரி ஒரு கிரேசி இல்லாம செஞ்சோம்னா நிச்சயமா வந்து இந்த இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த டாலர் வேல்யூ எல்லாம் ஏறாம பார்த்துக்கலான்றது என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இது என்னன்னா மற்ற கண்ட்ரி எல்லாம் கோல்டு பெருசா கோல்டு வந்து அந்த கண்ட்ரி கவர்மெண்ட் தான் வாங்கும். நம்ம நாட்டுல மட்டும்தான் பப்ளிக் வாங்குறாங்க. ஏன்னா வந்து பப்ளிக் வந்து நிறைய கோல்டு போடுறாங்க. அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல சவுத் இந்தியாவில தான் நிறைய கோல்டு போடுறாங்க. கோல்டு பயன்படுத்துறது சேவிங்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து எப்பயுமே நமக்கு தெரியும். அதனாலதான் நம்மளோட கோல்டு பர்ச்சேஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் நிறைய இருக்கு. இது ரியல் இம்பாக்ட். ஆனா நம்ம வாங்குறத நிறுத்தினா எந்த அளவுக்கு பாதிக்க இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றது தெரியல எனக்கு. சும்மா ஒரு டிஸ்கஷன் வச்சா அவங்களோட மனநிலை தெரியும் அப்படின்றது தான். முருகேச பாண்டி சார் வாங்க சார். நான் இன்னைக்கு வந்து ஒசூர் புத்தக திருவிழா சம்பந்தமா டைட்டன் வாட்சஸ்க்கு போயிருந்தேன். ஸ்பான்சர் கேட்கறதுக்காண்டி போயிருந்தேன். அவங்க வந்து இருக்கிற சிச்சுவேஷன் சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டு, அது ப்ளஸ் எக்கனாமிக் சிச்சுவேஷன்னா
இதில் வந்து சரி நாங்கள் வந்து இப்போ ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் அவங்க தேர் பிளானிங் டு டிசைடு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் தேர் ஃபேஸிங் சம் மெனி இஷ்யூஸ். இது வந்து இங்கே டைட்டானில் வந்து டைட்டான் ஜுவல்லரி இங்கே தான் இருக்குது. டைட்டன் வாட்சஸ் அண்ட் டைட்டன் ஜுவல்லரி ஒசூரில் தான் இருக்குது. இது போக போக என்ன இருக்குன்னு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் தெரியும். தேங்க்யூ. ஓகே, ரைட். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கோல்டு பர்ச்சேஸ் வந்தது வாங்குறதுன்றது நிறுத்துங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நமக்கெல்லாம் தோன்றது என்ன தோணுச்சு? ஜென்ரலா சைக்காலஜி போது வாங்கக்கூடாதுன்னா வாங்கணும்னு தான் ஒரு சில குரூப் நினைப்பாங்க. சொல்லுங்க. வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அது வாங்கி வச்சோம்னா ஃபியூச்சர்ல நிச்சயமா வந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் நினைப்பாங்க, நெகட்டிவா தான் நினைப்பாங்க. கரெக்ட் சார். வாங்கக்கூடாதுன்னு எப்போ சொல்றாங்க கவர்மெண்ட்ல, உடனே நான் வாங்கணும் அப்படின்றதுதான் தோணுமே தவிர இது இது பலருக்கு தோணி இருக்கும். உண்மைதானே? வேற யாராச்சும் பேசுறீங்களா? அஸ்தி மேடம் வேற சொல்றீங்களா? நீங்க முதல்ல வந்து நீங்க சொன்னது, ஸ்ரீதர் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு ஐடியா வந்து ஜென்ரலா என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதாவது அமெரிக்காவில் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி பீப்புள் கோல்டு வாங்க மாட்டாங்க. அதாவது லேபர் கிளாஸோ இல்லாட்டி மிடில் லெவல்லையோ அவங்க கோல்டே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டுக்குவாங்க. ஒரே ஒரு மெல்லிசு செயின், அதுவும் ரொம்ப ரிச் பீப்புள் வேணால் மெல்லிசு செயின் போட்டுக்குவாங்க. ஆர்டினரி பீப்புள் ஒன்றுமே போட்டுக்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்தியன்ஸ் கிட்ட நிறைய கோல்டு இருக்குன்ட்டே திருடங்க வராங்க இந்தியன் வீட்டுக்கு வந்து ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு திருடிட்டு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்தியன்ஸோட வீட்டில் நிறைய திருடு போயிருக்கு. ஆமாம். ஏன்னா வந்து இவங்க கிட்ட நிறைய கோல்டு இருக்கும்னு தெரியும். அதனால நாங்கள் வந்து ஒரு சமயத்தில் வந்து வீட்டுக்கு முன்னால் கோலம் போடாதீங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்தியன்ஸ்னு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இங்கேயும் அப்படி தான். இந்தியன்ஸ் வந்து அப்படியே நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு திருடன் அன்னைக்கு வந்து கன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு அவ்வளோ கோல்டு கிடைக்கும். எல்லாம் போட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து இங்கே மட்டும், இங்கேருந்து இங்கே மட்டும் போட்டு வருவாங்க. அதனால வந்து நம்ம அந்த கிரேஸ் வந்து அது போகணும். அவங்க சொல்கிறது வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிள்ளைங்க அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கோல்டே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இது வந்து காடியாக இருக்குன்னு அவங்க ஒன்றுமே போட்டுக்கிறது இல்லை. இங்கெல்லாம் குழந்தைங்க போட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நமக்குலாம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் ஆப்போகுது. இப்போ நிறைய பேர் ரொம்ப ஃபேஷனபிளாக ஆகிட்டாங்க, ரொம்ப மாடர்னாக இருக்கிறாங்க. அவங்க கோல்டு போட்டுக்க போகிறதில்ல. ஆனாலும் நம்ம லோவர் ஆவரேஜுக்கும் லோவர் லெவலில் இருக்கவங்க தங்கம் கொடுத்தாதான் கல்யாணம், தங்கம் அந்த நிலைமை மாறும்போது தான் அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து அது மாறாது. ஏன்னா இப்போவுமே இன்னுமே அதே ட்ரெண்டு தான் இருக்குது. என் பையனுக்கோ என் பொண்ணுக்கு வந்து இத்தனை சேர்த்து வைக்கணும், அத்தனை சேர்த்து வைக்கணும்னு வேலைக்காரங்க கூட போய் ஒரு சீட்டை போட்டு ஒரு வருஷம் இது பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கோல்டை எப்படியாவது ஒரு 5 பவுனாவது போடணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த கோல்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம புரிஞ்சிக்காத மட்டும் மனுஷங்க என்ன நினைப்பாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு பாரு, திடீர்னு ஒரு டிராஸ்டிக் முடிவை கொண்டு வருவார், நமக்கு என்ன ஆச்சு, நம்ம போய் வாங்கி வச்சிருவோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட். நம்ம வாங்கி வச்சாதான் நாளைக்கு நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற வாங்கி வைக்கிற ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கும். படித்தவங்க வந்து படித்து கொஞ்சம் புரிஞ்சவங்க வந்து அதை அவங்களாவது செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ரொம்ப லோவர் லெவலில் இருக்கவங்களுக்கு அதை வச்சு தான் அவங்க பணம் எடுக்கிறாங்க. சில சமயம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது அதை கொடுத்து அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அது ஒரு சேஃப்டி மெஷர் அவங்களுக்கு. மற்ற படித்து நிறைய பணம் இருக்கிறவங்க அதை செய்யாமல் அவங்களாவது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா நம்ம ஊர் நிலைமை கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்க பேசிட்டு. தேங்க்யூ மேடம். இங்க ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். படிச்சவங்கன்றதை விட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சவங்க. ஏன்னா பல நேரங்கள்ல படிச்சவங்க இதெல்லாம் பண்றாங்க, ஏடாகூடமா நிறைய பண்றாங்கன்னு வச்சுங்க. நல்ல புரிஞ்சுவீங்க, அந்த புரிதல் இருக்குங்க. ஃபைனான்ஸ் இருக்குதோ இல்லையோ, அவங்க படிப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனா வந்து அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும், அந்த உணர்வும் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அந்த உணர்வும் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி மேடம், நன்றி. அடுத்தது யார் பேசுறது? வாங்க சக்கரமணி சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் சாரு, வசனி மேம் எல்லாத்தையும் நல்லா சொன்னாங்க.
இது பொதுவா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட். அது வந்துட்டு இப்ப காலங்காலமா சொல்லிக்கிட்டு வராது. பணத்தை சேர்த்து வைக்கணும்னா ஒண்ணு நிலத்துல போடு, இல்ல பொண்ணுல போடு. இப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்கிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு நினைப்பு. எதிர்காலத்துல இதெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். அப்படி போட்டவங்களும் நல்ல ரிச் பீப்புளா இருக்காங்க இன்னைக்கு. சும்மா கிடந்த கரும்பு நிலத்தெல்லாம் போட்டு பிளாட்ல வாங்கி போட்டவங்களாம் இன்னைக்கு பல லட்சங்கள் அப்படிலாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வளர்ந்து வர ஒரு இது இருக்கு. இப்போ பேங்க்லயோ மற்ற இதில் போட்டா இது இருக்காது. அந்த ஒரு கிரேசி என்ன பண்ணுதுன்னா வாங்கி வைக்கணும் நம்ம தங்கத்தை அப்படின்ட்டு. பொதுவா கிராமப்புறத்துங்கெல்லாம் பார்த்தோமா ஒரு குன்றிமணி அளவு. இங்க இப்ப நம்ம இத்தனை கிராம் இத்தனை இதுன்னு சொல்றோம் பாருங்க. அது இந்த நகை செய்கிற அந்த ஆச்சாரி கிட்ட போய் பார்த்தோமா அவங்க எடை போறதுல பார்த்தா இந்த குன்றிமணின்னு ஒரு இது இருக்குது பாருங்க. அதுதான் குன்றிமணி தான் அது எடற்கல். அது பழமொழியே உண்டு. ஒரு குன்றிமணி அளவு கூட தங்கம் இல்லை, ஒரு குன்றிமணி அழகா போடணும். அந்த அளவுக்கு ஏழ்மை. ஸ்ரீதர் சார் நல்லா சொன்னாரு. 70 to 80% ஆஃப் த பீப்புள் வந்து மிடில் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு அந்த இதுக்காக வந்து மெனக்கட்டு வாங்குற இது கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அந்த ஒரு சாதாரண கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்குது. இப்ப கவர்மெண்ட் சொன்னது உடனே கோபரத்தன் சார் சொன்ன எது வேண்டாம்னு சொல்றாங்களோ அது வாங்கணும்ன்ற ஒரு ஈகோ, ஒரு இது வெறி. ஓஹோ, அப்ப ஏதோ இதுல இருக்குது, சூட்சமா இருக்குது, நம்ம வாங்கி வச்சிருவோமே அப்படின்னு. இப்படிப்பட்ட மக்களா தான் இருக்காங்க இன்னும் அந்த மாற்றங்கள். எனக்கு என்ன கேட்டா, நான் ஒரு ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு பையன் வந்து அதாவது என்னுடைய நண்பருடைய மகளை ஒரு பையன் விரும்பிட்டான். அவங்கள வீட்டுல போய் இது வச்சா பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்த பார்த்து முதல்ல இந்த பெண்ணோட இந்த பையனோட அம்மா, பொதுவா நான் அது வரைக்கும் கேட்டது, அது வரைக்கும் கேட்காத ஒண்ணு முதல் தடவை கேட்கிறேன். எத்தனை சவரன் நகை போடு, இப்படிதான் கேஷுவலா பேசுவோம். அந்த அம்மா கேட்டாங்க, எத்தனை கிலோ நகை போடுவீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக் அடிச்சது. என்னம்மா இது வந்து அபவுட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கதை. முதல் தடவை நான் கேட்கற வேர்டு அந்த கிலோ கணக்குல. என்னம்மான்னு கேட்டா, அவங்க நாகர்கோயில். எங்க சைடு எல்லாம் வந்து இந்த கிராமு சவரன் இதெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்களா கிலோ கணக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பார்த்துக்கிட்டே போங்கன்னு சொல்லி உள்ள இருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. ரொம்ப வயசான அம்மா வெளியே வந்தது. அது காதுல மூக்குல எல்லாம் போட்டுருது. பார்த்தா சொல்ற மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ அப்படிதான் இருந்தது அதோட வெயிட் எல்லாம். இப்படிதான் நாங்க கேட்போம். நாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்களோட விசாரிக்கும் போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்கெல்லாம் வந்து கிலோவில தான் பேசுவோம், இந்த இதெல்லாம் கேட்க மாட்டேன். சரி, இதெல்லாம் வாங்கி நகையை வாங்கி என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு பிரஸ்டிஜ். என் பையனுக்கு இத்தனை கிலோ நகை வந்தது. சரியா, அந்த நகையை வச்சு என்னதான் பண்ணுவீங்க? என்னவா பண்றோம், எங்களுக்கு வரதட்சணை அவ்வளவு வந்தது. இது இப்படிதான் வச்சுக்குவோம். இது உண்மை சம்பவம். நான் ஈடுபட்ட ஒரு சம்பவம் இது. அப்படி ஒரு சில மக்கள் இந்த மாதிரியான வரதட்சணைன்ற பெயர்ல நகைகளை வாங்கி குவிச்சு வைக்கணும். அதுக்காக பெண் வீட்டார் என்ன பண்றோம், நகை வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பான். பொண்ணு கல்யாணம் கட்டி போறப்ப எல்லாத்தையும் கொடுத்து விடுற அனுப்பணும் அப்படின்னு. இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட குறைய வரைக்கும் வசதியம்மா நல்லா சொன்னாங்க. நானும் பல இடத்துல பார்த்திருக்கேன். இப்ப இருக்கிற பொண்ணுங்களா மெல்லிஸ் செயின் ஒண்ணு போடுது, அவ்வளவுதான். அதுல நம்ம வாங்கி கொடுத்தாலும் போட மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு கொடுத்த நகை மொத்தம் இப்ப என்கிட்ட இருக்குது, நான் பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கிறேன். ஒண்ணு கூட போட மாட்டேங்குது. அவ்வளவு நகையை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது வாழ்நாள் முழுக்க இப்படியே இது. இப்ப வாங்கி கொடுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அது அப்படியே பேங்க்ல தூங்குது. அது நம்ம என்ன இந்த கடமைக்காக அந்த நேரத்துல செய்துடுறோம். அதனால இது ஆகல. அதனால மக்கள் வந்துட்டு அவங்களா இதனுடைய முகத்தை, தங்கத்தை வாங்கி வைக்கிற முகத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது நல்லது. இவரு பிரதம மந்திரி சொன்ன அந்த இது கூட வந்துட்டு ஒரு இதுதான். இந்த சோமவல்லியப்பன் சாருடைய அந்த வீடியோ நான் கேட்டேன் சார், நான் கேட்டேன். அவரு அதுதான் சொல்றாரு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பிரதமர் சொன்னது என்னதுல நாளடைவில் இதெல்லாம் குறைக்கிறது நல்லதான், நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது இது பண்ண 15% அந்த டாக்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் நமக்கு குறைஞ்சனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அதுதான் பொதுவான கருத்து. மக்கள் கிட்ட இது மேல அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வாங்குற இதுவே நின்று போயிடும். தங்கத்துக்கிட்ட நாடி போறவங்க குறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான் சார். நன்றி. நன்றி சார், நன்றி. நம்ம வந்து சப்ஜெக்டை ஒட்டி பேசுவோம், டாபிக் ஒட்டி பேசுவோம். ஏன்னா வந்து நம்மளோட டாபிக் வந்து இன்றைக்கு யாரெல்லாம் தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா, வாங்கலாமா வேண்டாமா இல்ல குறைக்கலாமா அப்படின்னு பேசணும்னா நல்லது. சப்ஜெக்ட் நம்ம பழைய காலத்துல இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு பேசணும்னா கதை மாறி போயிட்டோம். அப்புறம் ஆளு பழைய கதை சொல்லிடும். அந்த நம்ம என்ன பேச வந்தோமோ அதை விட்டுட்டு விலகிடுவோம். அதனால தயவு செய்து
பேசும்போது என்ன சப்ஜெக்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அதை ஒட்டி பேசினா நல்லா இருக்கும் எப்பயுமே. அப்பதான் அது ப்ராப்பரா நம்ம போற பாதை அடுத்தடுத்து பேசுறவங்களுக்கு அது வரும். அப்ப தயவுசெய்து பேசுறவங்க அடுத்தடுத்து பேசுறவங்க இன்றைய சூழ்நிலையை நம்ம பேசினாதான் அது ஒர்த்தா இருக்கும், நம்ம கேட்கறவங்களுக்கும் ஒர்த்தா இருக்கும். சொல்லுமா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில கோல்டு வாங்க வேணாம்னா இந்த மாதிரி தேவையில்லாம வயசானவங்க எல்லாம் வாங்க வேணாம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வேணாம். ரிட்டையர்ட் பீப்புள்லாம் வாங்க வேணாம். அவங்கெல்லாம் வாங்க வேணாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பையன்க அவசியம் இல்லாம பொண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பா நகை கொடுத்துதான் ஆகணும். அதனால அவங்க வாங்குறாங்க. பையன்க வச்சிருக்கிறவங்களும் ஒரு சிலர் வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம அவாய்ட் பண்ணாக்கா இன்னைக்கு அந்த கோல்டு குறைஞ்சிரும். வாங்குறதோடது குறைஞ்சிரும். நான் வாங்குறதே இல்லை ரொம்ப நாளா ஆக்சுவலி கோல்டு. ஆக்சுவலி ஏன்னா இருக்கிற டிசைனை நம்ம வாங்கி வைக்கிற டிசைனை யாரும் போட போறது இல்லை, அதனால வாங்குறது இல்லை. அதுதான் உண்மை. ரைட். அமுதா மேடம் வாங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார் இந்த நம்ம தங்கம் வாங்குறது அப்படிங்கறத பத்தி ஆனந்த விகடன்ல ஒரு செய்தி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல தங்க நகை விற்பனையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொருளாதார காரணத்துக்காக தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு அறிவிப்புகள் இப்ப இல்ல, பல தடவை வந்திருக்குது. ஆனா இது மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இது கலாச்சாரத்தோடையும் வாழ்வோடையும் கலந்த ஒன்று. இது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோட இறக்குமதி வரியை 15% அதிகமாக்கி இருக்காங்க. இதனால நம்மளால இனிமே தங்கம் வாங்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு நிலை இப்ப நிறைய பேர் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் தேவைக்காக தான் தங்கம் வாங்குறாங்க. இதுல கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. திடீர் கட்டுப்பாடுகள், வரி உயர்வுகள் போன்றவைகள் மக்களை அதிகமாக பாதிக்கும். யாருமே தங்கம் வாங்க முடியாத சூழல் வந்துவிடும். அதனால இது என்ன ஆகும்னா நாளடைவுல பணக்காரர்களுக்கு உரிய ஆடம்பர பொருளாக மாறிவிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கான மாற்று வழிகள் அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய குடும்பங்களிலும் கோயில்களிலும் சுமார் 40,000 டன் அளவுக்கான தங்கம் இருப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம தேவையில 60% இறக்குமதி பண்றோம், 40% ரீசைக்கிள் தங்கத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதனால இந்த 40,000 டன் அளவுள்ள இந்த தங்கத்தை சுழற்சிக்குள்ளார கொண்டு வரலாம். அதுக்கான திட்டங்களை உருவாக்கும் போது இந்த புது தங்கம் வாங்குறதுக்காக போடக்கூடிய வரியை தள்ளுபடி பண்ணுனா எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விலை அதிகமாகும் போது தங்க கடத்தல் அதிகமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் விலை உயர்வால நிறைய திருமணங்கள் தள்ளி போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நிலைமை மோசமானால் மக்களின் நிலை என்ன ஆகும் என்பது குறித்து அரசு யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த தங்கத்துக்கான அந்த இவரு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜெயந்திலால் சலானி அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதனால கீழ்த்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆனந்த விகடன்ல இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க சார். ஒரு கட்டுரையே பெரிய கட்டுரை. அதுல நான் கொஞ்சத்தை தான் சொன்னேன், நிறைய சொல்லல. அதுக்கு பதிலா வேற எதையாவது சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தா மக்கள் இந்த மாதிரி வாங்கணுங்கிற ஒரு இது வராம அவங்க பாட்டுக்கு இயல்பா வாங்குறத வாங்கியிருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க சார். அதுல அது பட் அது இந்த சிந்தனை கவர்மெண்ட்டுக்கும் வந்திருக்கும், வராது இருக்காது. பெரும்பாலும் அதான் சொல்றேன், இது நமக்கு இது ஏழை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் கிடையாது. தேவையற்ற தங்கங்களை வாங்கி பதுக்கி வைக்கிறவங்களோ சேர்த்து வைக்கிறவங்களோ அவங்களுக்காக கொடுத்ததுதான் அந்த இது. ஆனா நம்ம மக்கள் என்ன சொன்னாலும் நாம நடந்துக்கிறதுலாம் இருக்கோம். ஒரு ஏழை மக்களுக்கு இந்த தங்கம்ன்றது வாங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்ப இன்சூரன்ஸ்னு எதுவும் இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது.
டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா அதை வச்சு பணமாக்கிடுவாங்க. அது ஆமா இன்சூரன்ஸ் சார். மாதிரி. ஆமா சார். பூக்காரவங்க இந்த வரிசையா காதுல போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா. அன்னைக்கு ஒரு அம்மா தோட்ட காணும், மீதி ம். எல்லாம் இருக்கு. எங்கம்மா உன்னோட தோட்ட காணும்னா, அடமானம் வச்சுதான் பூ வாங்கினேன், வித்துட்டு உடனே அதை திருப்பி காதுல போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அப்பப்ப பணம் வேணும் அப்படிங்கும்போது அப்படியே கழட்டி அடமானம் வச்சுக்கிறாங்க, திரும்ப வந்து திருப்பிக்கிறாங்க. இந்த காசெல்லாம் கழுத்துல கோத்து போட்டு இந்த குண்டு வாங்கி போட்டுக்கிறது, அத ஒரு அவசரம் வரும்போது என்ன பண்றாங்க, கழுத்துக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியறது இல்லைன்னு அதுல ஒண்ணு கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கி வேணுங்கிற செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றத நானே நிறைய பார்த்திருக்கேன். நம்ம வீடுகள்ல வேலை பண்றவங்க அதை வந்து சொல்லவும் சொல்லியிருக்காங்க, நானுமே கேட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் அதை ஒரு சேமிப்பா தான் வாங்கி வைக்கிறாங்க அவங்க. இந்த காது நிறைய போட்டுக்கும் போது அது அவங்க கூடவே எடுத்துக்கிட்டு போகும்போது எடுத்துக்கிட்டு வர்ற ஒரு உணர்வுல அவங்களுக்கே ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க அவங்க. என்கிட்ட பணம் இருக்கு, பணம் இல்லைன்னா தான் என்ன, நான் நகை வச்சிருக்கேன், அதை எந்த நேரமும் வச்சுக்குவேன், திருப்பிக்குவேன், எடுத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து இருக்கதான் இருக்குங்கிறத நானே நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இந்த இந்த இது வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை உண்டாக்கிடும், நம்மளால இனிமே வாங்க முடியாம போயிடுமோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி விடும் அப்படின்னு அதுல வந்து சொல்றாங்க. இப்ப நிறைய இப்ப 1 லேக் ஒரு சவரன் நகை வந்து 1 லேக் விக்குதுன்னா திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த அமௌண்ட் அப்படியே டவுன் ஆகும்போது லாஸ் ஆயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குறவங்களோட மணி வந்து வேஸ்டா போயிடும். அதுவும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதே இல்ல மாலதி. அந்த மாதிரி ஏறுச்சுன்னா ஆனது இல்ல. கொஞ்சம் ஆனா அந்த குறையுமே சீனிவாசன் தவிர நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பொருளாதார நிபுணர் அந்த சீனிவாசன் ஒருத்தர் பேசுவார்ல, அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய வாங்காதீங்க, பாதி தான் வாங்குங்க. ஒரு 100% நீங்க ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா 30 ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க நகை. மீதி இருக்கிறத லேண்ட் வாங்குங்க, மீதி சேவிங் வைங்க. அப்படிதான் அவர் சொல்றாருமா. அது வந்து மொத்தத்துக்கு அது வந்து தங்கம் வாங்க அவங்க வந்து அவர் சொல்ற காரணம் வந்து கரெக்ட் தான். ஆனா வந்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மாத்தி மாத்தி பல விஷயங்கள் இன்வெஸ்ட் அதுக்காக பண்றது. அவர் வந்து அது சொல்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பர்பஸ்க்கு அது ஓகே. ஆமா, பட் இன்னொன்னு பணவீக்கம் அதிகமாக அதிகமாக சார், பணமா சேர்த்து வைக்கும்போது அதுக்கான மதிப்பு வந்து குறைஞ்சே போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க கணவர் இறந்த உடனே அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வேணும்னு அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே வித்து பேங்க்ல பணமா போட்டு அந்த வட்டியை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. அது போட்டது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப அதுல இருந்து என்ன சார் பெருசா வட்டி வந்துட போகுது? அந்த நகை இருந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உபயோகமா இருந்திருக்கும். இப்ப விக்கிற விலைக்கு வச்சு வச்சு வாங்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இழந்தவர்களையும் நம்ம வந்து பார்க்கதான் பார்த்திருக்கோம். அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க அண்ணன் தம்பிங்க எனக்கு உதவி பண்றேன்னு என் நகையெல்லாம் வித்து பணமா போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்துக்கு அது உபயோகப்பட்டது. இப்ப என்னால முடியலன்னு இப்ப அவங்க நிறைய வீடுகள்ல பலகாரம் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அதுங்க சொல்லலாங்களா? சொல்லுங்க. அது என்னன்னா சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறினா தான் நம்ம இந்த இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யார் என்ன கண்ட்ரி என்ன போனாலும் பரவாயில்ல, என்னோட நகையை வாங்கி வச்சுக்கணும், என் பிள்ளைக்கு 10 பவுன் போடணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து எப்போ மாறும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக யார்ட்டையுமே இது இல்லை, கோல்டு இல்லை, கோல்டு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா, ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் இவ்வளோ நாள் வரல, கரெக்டு தான். ஆனால் இப்போ போகிற சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் திங்ஸே கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே. அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ கொண்டு போயிட்டாங்க. இந்த வார்னால வந்து பேசிக் திங்ஸ் உங்களுக்கு வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு, அடுப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அதுவே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கோல்டு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோல்டு வச்சுக்கிங்க, அதை சாப்பிட முடியுமா? மைடஸ் கோல்டுன்னு ஒரு கதை இருக்கும் பாருங்க, தொட்டதெல்லாம் கோல்டு ஆகும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்துருவோங்கிறது அதான் காஷன் பண்ணுறாங்க இவங்க. நீங்கள் காஷன் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடுச்சுன்னா திருப்பி போய் வாங்குங்க. ஆனால் இப்போ வந்து நிலைமை மோசமாக இருக்குது. அது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா ஒன்றுமே வரல, அந்த அந்த ஷிப்பே வரல, ஷிப் எல்லாம் அங்கேயே சிங்க் ஆகுது. இப்படி தான் வச்சிருக்க போகிறாங்க. ஏன்னா இது லாபம், சில பேருக்கு இது லாபம், சில பேருக்கு இது லாபமாக இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துச்சு வச்சுங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுது, இல்லை 2 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுது. நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த அறிக்கையை அவங்க மெதுவாக விடுறாங்க.
இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாம ஒரு கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வரலாம் வரலாம் அப்படின்ட்டு. அப்போ ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பேசும்போதும் இந்த அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காருல, லால்னு ஒருத்தர் பேசியிருக்காருல ஆந்த விடல, அவர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டரோட இதையே அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பண்ணாதீங்க அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணா தான் எல்லாருக்கும் புரியும். அவர் இன்னொரு ஒரு கருத்தை சொல்லும்போது இது அது கரெக்ட் மாதிரி தோணும் நமக்கு. ஆனால் சிச்சுவேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன் மோசமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏங்க மேடம் என்ன பேசுறீங்களா? கோல்டு இன்னைக்கு வாங்கலாமா, யார் வாங்கணும் அப்படின்றது நம்மளோட டாபிக். ஒரு முறை தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்குன்னு சில பேசிக் தாலி, கம்மல், இப்படி சிலதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட குடும்பத்திலையும் அது வந்து பேசிக்கா வாங்க வேண்டி இருக்கு அப்படின்றத இது வரைக்கும் அவங்க வாங்கி வச்சுக்காம இருந்தாங்க அப்படின்னா அது தவிர்க்க முடியாதது சார். ஒரு அரசாங்கமே இன்னைக்கு நமக்கு ஒரு காஷன் கொடுத்துருக்கு. இப்ப இறக்குமதி வரி எல்லாம் இப்படி இருக்கு, நமக்கு ஜிஎஸ்டி அது மாதிரி நகை வாங்கும் போது போடுறாங்க, கூலி சேதாரம்னு 25% வரைக்கும் போடுறாங்க. அப்படின்னும் போது எக்கனாமிக்கலா நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றவங்க வாங்குறத கட்டாயம் தவிர்க்கணும். அவர் ஆனந்த் சீனிவாசனை பத்தி மாலதி சொன்னாங்க. அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. 10,000 ஆகும் ஒரு கிராம்னு சொன்னாரு, நடந்தது. 15,000 ஆகும்னு சொன்னாரு, அதுவும் ஒரு நாளைக்கு நடந்தது. இப்ப 14,000 சில்லறையில போய்கிட்டு இருக்கு ஒரு கிராம். அதனால டெக்னிக்கலா இப்ப நம்ம சோமவள்ளியப்பன் சார் மாதிரி அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க படிக்காத அப்படின்றது இல்ல, படித்த மக்கள்லயும் இந்த எக்கனாமிக்கலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட் வாங்குறது இப்படி எல்லாம் செய்யறதுக்கு தெரியாதவங்களுக்கு இன்னைக்குமே வந்து அது கோல்டுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைச்சிருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இது வந்து சரியான நேரம் இல்லைன்னு. இது ஒரு வார்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான டைமோ, ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறதுக்கான டைமோ வர்ற வரைக்கும் மற்றவங்க வந்து வாங்காம இருக்கலாம். ஆனா யாருக்கு வேணுமோ, யாருக்கு வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க அதை தவிர்க்க முடியாது. அவங்க அமுதாம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து படிக்காத மக்கள்னு இல்லை, இந்த கொஞ்சம் படிச்சவங்களுக்கு டக்குன்னு ஒரு பணம் வேணும், ஒரு மருத்துவ உதவி வேணும்னா காதுல கையில போட்டிருக்கிறது தாலியை கூட வச்சு அந்த செலவை தான் அவங்க பண்ணிக்கிறாங்கன்னும் போது அது வந்து நம்ம தடுக்க முடியாது. இன்னைக்கு வாங்க வேணாம் அப்படின்றதுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய மணி அடிச்சிருக்கு. அதை வந்து மற்றவங்க எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்றவங்க கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்றது தான் சார் என்னோட இது. சரி, நன்றி மேடம். வேற யாரும் பேசுறீங்களா? ஆறுமுக சார் சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த பொருளாதாரத்தை பத்தி அதிகமா தெரியாது. முதல்ல நமக்கு வாங்குற பென்ஷனும் நம்ம இதுக்கு போதுமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. தங்கம் வாங்குற நிலைக்கு நம்ம எங்க இருக்கணும். ஆனா அடிப்படையில ஒண்ணு சார், தங்கம் வந்து நமக்கு தேவை இருக்கு. சின்ன பொருளாதாரத்துல அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவசிய தேவை. தாலி, பிரேமாமா சொன்னாங்க, அமுதாமா சொன்னாங்க. அடிப்படையா ஒரு தாலி, ஒரு இதுக்கு காது கம்மல், தோடு அப்படிங்கிறது மினிமம். அது வந்து எல்லா குடும்பத்திலும் நம்ம கலாச்சாரத்தோட கலந்தது. அதுக்கு உரியது வேணும். ஆனா இன்னும் தேவைங்கிறத அந்த மனப்பான்மை வந்து குறைஞ்சதுன்னா இந்த இன்ஃபிளேஷன் வந்து குறையும். அந்த வார்னால நம்ம இம்போர்ட்னால எவ்வளவு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் மக்களுக்கு போய் சேரலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. வந்து இந்த வாரோட வந்து டெப்த் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு அளவு படிச்ச இளைஞர்கள் மத்தியிலையோ, இந்த படிச்ச நடுத்தர குடும்பத்திலையோ இவங்களை வந்து இப்ப வந்து இந்த அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து எக்கனாமிக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த இன்ஃபிளேஷனால நம்ம இந்தியாவுக்கு வர நம்ம நாட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வந்து இழப்பு வந்து எவ்வளவு அதிகமாகுது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். இப்ப சிந்தனை இல்லாத போது வந்து நமக்கு வந்து நம்ம கையிலேயே ஒண்ணுமில்லை, நம்ம எதுக்குடா அப்படிங்கிற பத்தி ரொம்ப நிறைய இருக்குது வந்து. ஆனா நான் இந்த நேரத்துல நம்ம இது வாங்குறது உசிதம் அல்ல அப்படிங்கறத வந்து ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கிறத வந்து நம்ம கடைபிடிச்சா நல்லது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. நன்றி சார். அடுத்தவங்க சார். சரி சார், நன்றி. இப்போ நம்ம பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம பொருளுக்கு யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணோம்னா, ஒரு சிலர் வந்து வாங்கணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க, வாங்கணும். ஏன்னா சின்ன லெவல்ல இருக்கிறவங்க, கல்யாணம் பண்றவங்க, அவங்க எல்லாம் வந்து பிள்ளைங்க வச்சிருக்காங்க அப்படின்றது வாங்குறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளைங்க வாங்குற தங்கத்தெல்லாம் போடுதான்னா போடுறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க எவ்வளவு கிராம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் போட்டாலும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு போடுறதே கிடையாது. ஃபாரின் போயிடுச்சீங்கன்னா தாலி கூட போடுறது கிடையாது எதுவுமே. அது வேற விஷயம். அந்த ஒண்ணு ஒரு கருத்து இல்ல சார். படிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகளோ மருமகளோ நம்ம வீட்டுக்கு வரும்போது சார் தாலியை வந்து போட்டு வர்றாங்க. அங்க போகும்போது தாலியை காட்டி தனியா வச்சிடுறாங்க. இது வந்து நம்ம குடும்பத்துல, எங்க குடும்பத்துல மட்டும் சொல்லவில்லை, நிறைய குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் அதை வந்து விரும்புறது இல்லை, அதை வந்து போடுறது இல்லை. வந்து
நம்ம ஏன்டா நான் ஒரு தடவை நாங்கள் கேட்கும்போது ஒன்று என்னடா கழுத்தில் ஒன்றே வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் கேட்கும்போது என்னடா இந்த மாதிரி இருக்கடா என்னடா ஆச்சு காணுமே என்ன அப்படின்னு கேட்டால் அப்பா அதாப்பா அது அங்கே தொங்கிக்கிட்டு இருக்குப்பா கழுத்துல இருக்கு ஏன்னா கழுத்துல இருந்தானே அங்கே இருந்தா ரெண்டும் ஒன்று தான்ப்பா அது நம்ம பாத்துக்கலாம் பேசலாம். அது முதல்ல நம்ம இது ஜென்ரலா சொல்ல வரேன். இன்னைக்கு போடுறது இல்ல, பிள்ளைங்க போடுறது இல்லைன்ற பட்சத்துல புத்திசாலித்தனமா இந்த மாதிரி பார்த்து தங்கெல்லாம் வாங்காதீங்க. நீங்க அந்த காசை வந்து பேங்க்ல போட்டுருங்க, இல்ல வேற எதனா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுங்க, இல்ல கோல்டு கோல்டுன்னு வருது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்க மாத்துனாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது நம்ம ஒரு அப்படியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். அந்த விதத்துல குறைக்கலாம். ரிச் பீப்புள் கொஞ்சம் வாங்கி நிறைய சேவ் பண்றோம். வேற விதத்துல நம்ம வந்து தங்கத்துக்கு பதிலா ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா பாண்ட் எல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் சார் ஏதோ சொல்ல வருவாங்க சார். இல்ல, இந்த தங்கம் வந்து விலை அதிகமாகும், வருஷம் அதிகமாயிட்டே இருக்குது. 30 வருஷத்துக்கு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா தங்கம் விலை ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ வருஷம் அதிகமாயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தங்கம் ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரொம்ப கம்மி தான், நிறைய கிடையாது. ஓகேங்களா, தங்கம் ப்ரொடக்ஷனே கம்மி. அதாவது பட் டிமாண்ட் இஸ் வெரி ஹை. ஒவ்வொரு கண்ட்ரியுமே தங்கத்தை வாங்கி வைக்கிறதுனால சப்ளை வந்து கம்மியா இருக்குது, பிகாஸ் ப்ரொடக்ஷனே கம்மி. அதனால தான் ஒரு காலத்தில் வந்து 100 ரூபாய்க்கு விற்ற சவரன்லாம் இப்போ 1 லட்சத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து 200-300 கிராம் ஃபார் அவுன்ஸ் இருந்தது, இன்னைக்கு $5,000 அவுன்ஸ். இட் இஸ் கோயிங் டு $6,000-7,000 பர் அவுன்ஸ். அவுன்ஸுங்கிறது 10 கிராம். இப்போ ஒருத்த வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் இம்போர்ட் பண்றப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு ஃபாரெக்ஸ் தேவைப்படுது. அதுதான் ப்ராப்ளம். இது நம்ம நினைக்கிற சின்னது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஒரு 10 டன் 30 டன் 100 டன் இம்போர்ட் பண்றப்ப அதோட வேல்யூ வந்து சோ ஹை. அப்ப அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் நமக்கு வந்து டாலர் வெளியே போகுது இருக்கு, நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே போகுது. அது வந்து பேட். அதனாலதான் கவர்மெண்ட் சொல்றாங்க இங்க சப்போஸ் இப்ப தங்கம் விலை லைக் நார்மல் ரைஸோ அது மாதிரி இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், யாரும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா தங்கம் விலை வந்து இஸ் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு நவ். பிளாட்டினம் யாரும் வாங்க போறது இல்லை, அதை வச்சுட்டு யாரும் பண்ண போறது இல்லை, ரொம்ப கிடையாது. கோல்டு தான் இது. அதே மாதிரி இன்னொன்று டைமண்ட் வந்து நாட் எவ்ரிபடி கேன் பை, அதை பத்தி ஒன்று சொல்லல அவங்க. பட் கோல்டு வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. பிளஸ் எத்தனை தங்க கடை அதிகம் ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பாருங்க எவ்வளவு இருக்குது. தெர் இஸ் a reason for them to grow. அது பிகாஸ் எவ்ரிபடி knows why they are growing. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணாவே அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பவர் ஆஃப் கோல்டு கம்மி ஆயிரும். அந்த பர்ச்சேஸ் ஆஃப் பவர் கோல்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ல பார்த்தீங்கன்னா ரன்ஸ் இன்டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ அது நம்ம வெளியே போகுது இல்லையா, அதனாலதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு பத்தி சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது வந்து மேடம் சொன்ன மாதிரி தங்கம் வந்து எப்பயுமே குட் தான். அது அந்த காலத்துல வித்து பேங்க்ல போட்டாங்கன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து பேங்க்ல போடுவாங்க. அவங்க இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வேல்யூவே கிடையாது, எல்லாம் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. வருஷம் 6% கொடுப்பாங்க, 7% கொடுப்பாங்க. இப்போ இன்ஃபிளேஷன் நமக்கு 7% வந்துருச்சு. இப்போ ஈவன் ஒருத்த வந்து 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுதான் வச்சுங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. வர இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் போயிடும், பிளஸ் இன்ஃபிளேஷன்ல போயிடும், மிச்சம் இருக்குது இத்தினோண்டு தான். ஸோ அதனாலதான் வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய அவேர்னஸ் வந்தது. இந்த மாதிரி யாருக்கு கொஞ்சம் பணம் இருக்குதோ, ஈவன் குழந்தைகளுக்கு கூட சிறுக அந்த எஸ்ஐபி போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட போடுங்க. ஒரு மாசத்துக்கு 1000 2000 போடுங்க. அதை வந்து இந்த மாதிரி கோல்டு பீரியட் வந்து கோல்டு பாண்டே இருக்குது. கோல்டு பாண்ட் பிசிக்கலா யூ நீட் நாட் டு பை கோல்டு பாண்ட். தேர் ஆர் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் தேர். அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போட்டுட்டோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்ல இருக்கிறப்ப 15 இருக்கிறப்ப அவங்களால 1000 rupees மாசம் போட முடிஞ்சதுன்னா அது வந்து 25 இயர்ஸ் ஆகிறப்ப வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நல்லா வரும். கோல்டு பாண்ட் வாங்கினா நல்லா கண்டிப்பா வரும். எஸ்பெஷலி நம்ம இந்தியா வந்து இஸ் அ க்ரோயிங் தான். ஏன்னா நம்ம வந்து பாப்புலேஷன் இஸ் சோ ஹை. ரெண்டாவது வந்து த ப்ரொடக்ஷன் ஆல்சோ வெரி குட். வி மே நாட் பி லைக் அமெரிக்கா சைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் ஜிடிபி அண்ட் ஆல், பட் நம்மளை பொறுத்தவரை நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கிறோம். அதனால வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சிறுக போட்டிருந்தாங்கன்னா அந்த பொண்ணோ பையனோ வெளியே மேஜராகி வர்றப்ப 30 இயர்ஸ் வர்றப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து இனஃப் மணி இருக்கும். அது தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராச்சும் பேசுறீங்களா? பேசாதவங்க சார் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வாங்க. செல்வகுமார் சார் வாங்க.
சார் சொன்னதுல 1 ounce வந்து அரௌண்ட் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 28 கிராம், 24 கேரட் கோல்டு வந்து அரௌண்ட் 30 கிராம் கிட்ட சார். 10 கிராம் இல்லை, அது சின்ன கரெக்ஷன் சார். இல்லை சார் சொல்லியிருந்தாரு ஸ்ரீதர் சார், ounce தான் 1 சொல்றாரு. ounce வந்து பார்த்தீங்கன்னா 1 ounce உடைய வேல்யூ வந்து அரௌண்ட் 28 கிராம். அது ஓகே. இல்ல சார் வந்து 10 கிராம் சொன்னாரு. 10 கிராம் கிடையாது, 28 கிராம் சொன்னாங்க. ஒரு ounce 28 கிராம், அதனாலதான் $6,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஆக்சுவலாக கோல்டு வந்து இவர் நம்ம பிஎம் சொன்ன உடனே ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் மற்ற விஷயங்கள் தான் வந்து கம்மியாச்சு தவிர, நான் கோல்டு பீஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக கோல்டு பாண்டு கிடையாது, கோல்டு பீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா வந்து அவங்களுடையது கோல்டு பீஸ் விற்கிறாங்க. அதாவது அந்த கோல்டு பீஸ் என்னன்னா, ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ வந்து 136 ருபீஸ் இன்னைக்கு. நான் ஆக்சுவலாக 67 ருபீஸில் வாங்கியிருக்கேன். அது என்னன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு 10 வாங்குவோம். அது அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தது. இப்போ அவர் சொன்ன பிறகு சடனாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சின்ன டிப்பு தான் ஆச்சு தவிர, மற்றபடி பெரிய டிப்பெல்லாம் எதுவும் ஆகலை கோல்டை பொறுத்த வரைக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில். மற்றபடி வெளியில் மார்க்கெட்டில் எப்படி விற்கிறாங்கன்றது தெரியல. நான் ஷேர் மார்க்கெட் வைஸ் வந்து ஏன்னா நான் இப்போ திரும்ப அந்த சார்ட்டும் பார்த்தேன். நான் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பிறகு, ஏன்னா இது மார்ச்சில் தான் ஒரு பெரிய டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு டிப்பு வரல மார்க்கெட்டை, அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஷேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ இங்கே இது கோல்டு யாரெல்லாம் வாங்கலான்றது எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, தேவை இருக்கிறவங்க கட்டாயம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும். இப்போ என்னன்னா முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்டு சைடு போயிட்டாங்கனாக்கா, இப்போ அமுதமா சொன்னாங்க பாருங்க, ஆக்சுவலாக அந்த கோல்டை வித்துட்டு பணமாக்கி பணத்தை எடுத்துன்னு போய் டெபாசிட் பண்ணது. அதுக்கு பதிலாக இப்போ அந்த பணத்தை வித்துட்டு, அந்த கோல்டெல்லாம் வித்துட்டு அதை அப்படியே கோல்டாக வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு வந்து ப்ரைஸ் வேரியாக அதோடைய வேரியேஷன் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம். அதே நேரத்தில் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் மணி, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சாதான் அதுலேருந்து வரக்கூடியது தான் வந்து அவங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு வந்து செட்டில் ஆகுது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டாக வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ஏன்னா லிக்விடிட்டி வந்து கேஷாக கையில் இருந்தால் தான் எது ஒன்றும் செய்யவும் முடியும். பட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பப்ளிக் கிட்ட எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் சிமுலேட் ஆயிடுது. எது வாங்குன்னு சொல்கிறோமோ அது உடனே வாங்காமல் அப்படியே விட்டுருவாங்க. எது வாங்காதுன்னு சொல்கிறாங்களோ, இப்போ பாருங்க நடுவில் சடனாக வந்து இந்த சிலிண்டர்லாம் வந்து கேஸ் சிலிண்டர் பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கர தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இது நம்ம வந்து பப்ளிக்குடைய அவேர்னஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த அந்த சைடில் இருந்து அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சிமுலேட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இது வாங்குறது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. 22 கேரட்டுக்கு பதிலாக இப்போ 18 கேரட் வந்துடுச்சு. அப்புறம் 8 கேரட் கூட விற்கிறாங்க. டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் கோல்டில் வந்து 8 கேரட் கூட வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. 9 கேரட்னு நினைக்கிறேன். அது என்னன்னா அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து 22 கேரட் தான் வாங்கணுன்றதுக்கு இல்லை. ஏன்னா இந்த கோல்டு வந்து சீக்கிரத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தோம், எங்கள் குழந்தைக்காக வாங்கினது. ஸோ அதனால தேவைப்படுறவங்க எவ்ரி டைம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் கோல்டாக வாங்கி சேர்த்து வைக்கிறது. அது என்னைக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ கோல்டு வந்து இருந்ததுன்னு வைங்க சார், நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் சார். அது வந்து நம்மளை அறியாமலேயே நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு பலசாலியாக உண்டாக்கி வைக்கிறது வந்து நம்ம கையில் இருக்கிற கோல்டை வச்சு தான். பட் இவர் சொன்னதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து எவ்வளோ தூரம் எல்லாரும் புரிஞ்சிருக்குன்றது தெரியல. பட் அது பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து சம் ரியாக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம கடந்து தான் வரணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வெரி மச். நம்ம பேசும்போது எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சஜஷன் எடுக்கிறோம், நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம என்ன சொல்லலாம். நீங்க வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலன்னா யார் வாங்கலாம், யார் வாங்காத இருந்தா நல்லது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதனா பேசணுமா அது கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அந்த அந்த கோணத்துல பேசுவோம். வாங்க முத்துலட்சுமி வாங்க. தேங்க்யூ சார். சரி, நான் என்னோட கருத்து என்னன்னா, இப்ப இவங்க எல்லாரும் பேசின எல்லாமே பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். இதுதான் வந்து உண்மையான நிலவரம் இப்போ. சோ அதாவது என்னன்னா, ஒற்றை வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தேச நலன் மீது யாருக்கெல்லாம் அக்கறை இருக்குதோ அவங்க எல்லாம் வாங்க வேண்டாம் இப்போ தங்கம் அப்படி சொல்லலாம். இதுக்கு நான் ஏன் அது சொல்ல வரேன்னா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நிறைய எல்லா சாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்னா டாலர்ஸ்ல வாங்கணும். அப்ப நம்மளுடைய ரிசர்வ்ஸ் வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து குறையுது. அப்ப அங்க குறையும் போது நம்மளோட இந்தியன் ருப்பி வீக் ஆகுது. சோ ருப்பி வேல்யூ வீக் ஆக நமக்கு கஷ்டம். இதை ஏன் கோல்ட மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு இப்போ இந்தியாவுக்கும் மத்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் போட்டா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன் பார்க்கும்போது நெதர்லாந்து, ஸ்வீடன் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து சைக்கிள் யூசேஜ் நிறைய இருக்கு சார். அவங்க வந்து இந்த மாதிரி காரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு கார் யூஸ் பண்றதெல்லாம் வந்து குறைவு அந்த நாடுகள்ல. கார் இருக்கலாம், ஆனா டெய்லி யூசேஜுக்கு அவங்க பண்றது கிடையாது. ஆனா நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றோம். இண்டிவிஜுவல்ஸ் வந்து பெட்ரோல் யூசேஜ் நிறைய பண்றோம். ஒன்னு யூசேஜ் நிறைய, இன்னொன்னு பாப்புலேஷன் வந்து இருக்கிறதுலயே மத்த கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பாப்புலேஷன் சைனாக்கு அடுத்த நிலையில இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பாப்புலேஷனுக்கு யூசேஜும் பெட்ரோல்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது அப்ப அந்த க்ரூட் ஆயில் அண்ட் எல்பிஜி தான் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்கு. அதை வாங்கணும்னா அதுக்கு ஃபாரின் ரிசர்வ் தேவைப்படுது. அப்ப அந்த ரிசர்வ் அங்க தேவைப்படும் போது அத வந்து எங்க இருந்து கொண்டு போறது, அதுக்கு ரிசர்வ் மணி வேணும் இல்லையா? அப்ப நீங்க இங்க கட் ஆஃப் பண்ணி நம்ம அங்க இருந்தாதான் நம்மளால அந்த இதுக்கு மணி செலவு பண்றதுக்கு இருக்கும். அதுதான் அங்க மெயின் ஏமே. சோ அத வந்து ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதை குறைக்கணும். இப்போ ஈவன் குக்கிங் கூட பாத்தீங்கன்னா நம்ம தான் நிறைய எல்பிஜி யூஸ் பண்ணுவோம் இந்தியால. நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் வந்து இந்த பிரெட் சாண்ட்விச், ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம அது கம்மியா தான் சாப்பிடுறோம் அந்த மாதிரி உணவுகள்லாம். சோ அப்போ வந்து எல்பிஜி இதுவும் நமக்கு தேவைப்படுது. க்ரூட் ஆயில், பெட்ரோல் எல்லாமே நமக்கு நிறைய யூசேஜ் தேவைப்படுது. பாப்புலேஷனும் இங்க ஜாஸ்தி. அப்ப வந்து எங்க கட் பண்ணி அதை வந்து டைவர்ட் பண்றாங்க. அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா தான் இது இருக்கும். சோ தேச நலன் மீது யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அவங்க எல்லாம் இதை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட. தேங்க்யூ சார். நீங்க சொல்றது சரிதான், இதெல்லாம் நாங்க முன்னாடி பேசிட்டோம். ஆனா வந்து இப்போ நம்ம வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து இப்போ தேசத்தின் மீது அக்கறை இருக்குதா இல்லையான்றது யாருக்கும் நம்ம நிரூபிக்க முடியாது, அது கஷ்டம். அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோல்டு வாங்குறதும் தெரியாது, வாங்காததும் தெரியாது. பணம் இல்லாதவன் தேச பத்தி பேச மாட்டான், அது வேற விஷயம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பட் பொதுவா மக்களுக்கு நாம யார் வாங்கலாம், வாங்குறவங்க நீங்க அவசியம் இருந்தா வாங்கலாம், இந்த அவசியம் இருந்தா வாங்கலாம், தேவையில்லாத வாங்குறது இருந்தா அந்த மாதிரி எதனா சஜஷன் இருந்தா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, உங்களோட கருத்துக்கு நன்றி. அமுதா மேடம் வாங்க. சார் நான் என்னன்னா சார் சொல்லணும்னு நினைச்சேன்னா, பேப்பர் கோல்டு இருக்கதான் சார் இருக்கு. சும்மா நம்ம வந்து போடணும் அப்படின்னா வாங்கிதான் ஆகணும்னா அதுல வந்து நம்ம பணத்தை சேவ் பண்றதுல ஒண்ணும் தவறு இல்லை. அது வந்து தேவைக்கு மேல இருக்கிறவங்க அந்த மாதிரியில போட்டு வைக்கலாம். ஒரு பேப்பர் கோல்டு அதுல போட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். எப்ப தேவையோ தேவைக்கு எடுத்துக்கலாம். கடையில போய் அந்த கோல்டை வாங்காம செய்யலாம். அந்த மாதிரி அது சாதாரணமா எவ்வளவு பணம் இருந்தாலுமே வாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் பணம் இருந்தாலும் வாங்கிக்கலாம், நிறைய பணம் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மாசத்துக்கு எவ்வளவு நம்ம கையில தங்குதோ அதை கொடுத்து அந்த பேப்பர் கோல்டு வாங்கினா அது நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அதெல்லாம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தேவையில்லாத கோல்டுல வாங்கி வச்சோம்னா அந்த கோல்டு வந்து ரொட்டேஷனுக்கு உதவாது. நம்ம ஒரு லேக் ஆயிடும், மணி வந்து லேக் ஆயிடும். இந்த மாதிரி வேற எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற எதெல்லாம் ரொட்டேஷன்ல இருக்கும், மணி ரொட்டேஷன்ல இருக்கும். நம்ம கிட்ட எங்கேயும் லாக் ஆகிருக்காது, அது பிரச்சனை இருக்காது. அப்போ வந்து ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல நமக்கு ப்ராப்ளம் வராதுன்றதுதான். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற விதமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. சேர்க்கிறவங்க கூட சார், கல்யாணத்துக்கு சேர்க்கிறவங்க கூட இந்த மாதிரி
பேப்பர் கோல்டாவே வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கல்யாண நேரத்துல அதை அப்படியே வித்துட்டு கூட கோல்டு வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த புரிதல் வரணும். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த புரிதல் வந்ததுன்னா அவங்க வந்து இத்தனை சவரம் கொடுக்குன்னா அதுக்கு பேப்பர் கோல்டா வாங்கி கையில கொடுத்துடலாம். அதாவது டாக்குமெண்டா வாங்கி கையில கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் ஒர்த். அது அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களா போடாததுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜுவல்லரி, ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி போட்டுக்கின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். அதை பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி டெசிஷன் இனிமேல் நம்ம பேரண்ட்டும் கம்பல் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களும் ஓகே சொல்லணும். பிள்ளைங்கெல்லாம் ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்கெல்லாம் ஓகே தான். இந்த பேரண்ட்டுக்கு தான் கம்பல் பண்ணி அதெல்லாம் முடியாது, நீ இது வாங்கி ஆகணும், போடணும், கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் அதுதான். நம்ம பேரண்ட் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கினாங்கன்னா இது 2 விதத்துல பெனிஃபிட் ஆகும். கோல்டு வாங்குறது கம்மியாகும், கோல்டோட விலையும் கம்மியாகும். அடுத்து வேற யாராச்சும்? சார் இதுல ஒரு விஷயம் சொல்லணும் சார். ஆக்சுவலா இப்போ பேப்பர் கோல்டுன்றது நமக்கு தான் வந்து பேப்பர் கோல்டுன்ற ஒரு ஒரு டேர்ம். ஆனா நீங்க இப்போ பேப்பர் கோல்டுல வாங்குனீங்கன்னா ஆஸ் ஆர்பிஐ உடைய டைரக்ஷன் என்னன்னா, நீங்க எவ்வளவு கோல்டு வாங்குறீங்களோ அந்த கோல்டு பிசிக்கல் கோல்டு வந்து அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ அது பேப்பர் கோல்டுன்றது ஒன்லி ஃபார் ட்ரேடிங், அந்த அந்த ஒரு ஃபியூச்சருக்காக தான் பேப்பர் கோல்டு சொல்றோம் நம்ம. பட் ஆனா அந்த பிசிக்கலா வந்து அந்த கோல்டு வந்து அந்த கன்சர்ன் கிட்ட, இப்போ நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ, இப்போ நிப்பான் இந்தியான்னு சொல்லி ஒரு அவங்க தான் வந்து இந்த கோல்டு பீஸ்ல வந்து கொஞ்சம் வெரி பாப்புலர் பர்சன். கொடுக்க முடியுமா அத? எப்படி சார்? பிசிக்கலா கோல்டு வச்சிருந்தா அந்த வேல்யூக்கு தான் அவங்க அந்த பேப்பர் கோல்டு கொடுக்க ஆமா முடியும். ஆமா ஆமா. ஏன்னா இப்போ வாங்கிட்டு இருக்கோமே சார், அது எப்படி அப்போ? எதுலமா நாங்க பேப்பர் கோல்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் மேடம், அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இது பிசிக்கலா வந்து இப்ப கோல்டு அவங்க கிட்ட இருக்கும். உங்களுக்கு பேப்பர் கோல்டு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோல்டு வச்சிருப்பாங்க அப்படின்றது ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. கவர்மெண்ட் இல்லையா சார்? அது கவர்மெண்ட் கிடையாது அப்போ? இல்ல கவர்மெண்ட் வந்து சாவரிங் பாண்டுன்னு சொல்லி தனியா இருக்கு. அந்த பாண்டு வாங்குனீங்கன்னா அது வந்து 7 இயர்ஸ்க்கான ஒரு ஒரு லாக்கிங் பீரியட் அது. பட் இந்த கோல்டு பீஸ்ன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிமேட் அக்கவுண்ட் இருந்தாலே போதும். மேடம் சொல்றது வந்து கவர்மெண்ட் பாண்டு தான் சொல்றேன். நான் கவர்மெண்ட் பேப்பர் தான் சொல்றேன். கவர்மெண்ட் தான் சொல்றேன். கவர்மெண்ட் பாண்டு தான் சொல்றேன் மேடம். அததான். ஓகே ஓகே ஓகேம்மா. இல்ல நாங்க ஜென்ரலா வந்து இந்த கோல்டு பீஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன வேல்யூக்கு வாங்குறோமோ அந்த வேல்யூக்கான கோல்டு வந்து அவங்க கிட்ட, அந்த கம்பெனி கிட்ட இருக்கணும். இல்லாம இப்போ சப்போஸ் இப்போ அவங்க கிட்ட, இப்போ நான் கூட வந்து ஒரு கோல்டு பேப்பர் கோல்டு பண்றேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்தாலும் காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்க, நாளைக்கு ஏதாவது வந்து ஏமாத்திட்டோம்னா என்ன பண்றது? இல்ல சார், அவங்க வந்து இடிஎஃப்ல போடுவாங்க. ஃபாரின் ட்ரேட்ல போட்டுட்டு ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு அவங்க எடுக்கிறது இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்றது. நாங்க பிரைவேட்ல எல்லாம் எதையுமே சேமிக்கிறதெல்லாம் இல்ல இருக்கு இல்லையா? இல்ல எப்படி சொல்றீங்க சார்? இடிஎஃப்னு ஒண்ணு இருக்கு தெரியும்ல? ஆமா சார், ஆமா சார், இடிஎஃப் இருக்கு சார். இப்போ இடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, இப்போ இந்த கோல்டு பீஸ்ன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் வந்து வேற, கோல்டு பீஸ்ன்றது வந்து வேற. எல்லாமே பேப்பர் கோல்டு. இல்ல நம்ம அந்த கோல்டு பீஸ் பத்தி பேசல மேடம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றது கோல்டு பீஸ் வேற, கோல்டு பீஸ் பத்தி பேசல மேடம். கோல்டு பாண்ட பத்தி பேசுறாங்க. கோல்டு பாண்ட பத்தி தான் பேசுறாங்க. ஓகே ஓகே, புரியுதுங்களா? அதுதான் அவங்க அது பேப்பர் கோல்டுன்னு சொன்னது வந்து கோல்டு பாண்டு தான் சொன்னாங்க. புரியுதுங்களா? நன்றி 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 சார், நன்றி. வேற யாராச்சும்? கல்யாணி மேடம் இருக்கீங்களா? கல்யாணி மேடம் இருக்காங்க சார்? இல்லையா? ரிஃபாய் பாய் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எதனா பேசுறீங்களா? ஒரு நிமிஷம், நான் மேல லிஃப்ட்ல இருக்கேன், வந்துறேன். ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. இந்த பேங்க், இப்ப எல்லா பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் எல்லாமே சவர்ஜின் கோல்டு பாண்ட் வைக்கிறாங்க இல்லையா? அது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னம்னா, அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் காட் லாட் ஆஃப் கோல்டு, ஓகேங்களா? அது டெபாசிட் இருக்குது. இந்த கோல்டு பாண்டு இந்த கம்பெனிலாம் விற்கிறதுக்கு ஒரே, பேங்க்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யூ பை த பாண்ட் அட் பிரைஸ் எக்ஸ் பர் கிராம். அந்த வாங்கினீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 8 இயர்ஸ் கழிச்சோ they will give you the money back at the current value. அன்னைக்கு 8 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற பணம் வந்து யூ வில் கெட் த சேம் மணி இன் பட் ஹையர் வேல்யூ. அன்னைக்கு உண்டான கோல்டு என்ன ப்ரைஸோ அந்த உண்டான வேல்யூ கிடைக்கிற வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதுதான் எல்லா பேங்க்கும் பண்றாங்க. சவர்ஜின் பேங்க் தட் இஸ் ஆஸ் பர் த ஆர்பிஐ இது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்? பேங்க்குக்கு என்ன அட்வான்டேஜ்? பேங்க் என்ன கோல்டு வச்சிருக்காங்களான்னா இல்லை. பேங்க் வில் யூஸ் தட் ஃபண்ட் டு டைவர்சிஃபை இன்டு மெனி ஆக்டிவிட்டீஸ், மேனுஃபேக்சரிங்கோ அக்ரிகல்ச்சரோ அதெல்லாம் கூட. பேங்க் லோன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் வேர் தே கெட் மணி. They will get the money from government will not give money to the bank. Every bank has got certain capital இருக்கணும். அந்த கேபிட்டல் வச்சுக்கிட்டு nobody can run the bank. அவங்க என்ன பண்றாங்கன்னா then they acquire a fixed deposit savings bank account plus இந்த மாதிரி various schemes இருக்கிற இது பண்ணுவாங்க. They also have lot of funds, mutual fund மாதிரி internally they have various funds. இந்த பணத்தை எடுத்து அதில் போடுவாங்க, போட்டுட்டு then multiply பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணி the wealth accumulates. வர வெல்த் அக்யூமுலேட் பண்ண தே வில் கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதை வந்து தே வில் கிவ் இட் ஃபார் வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ லோனுக்கோ கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் த டைம் அரைசஸ் வாட் எவர் இஸ் டியூ டு த இண்டிவிஜுவல் ஹோல்டர் அவங்களுக்கு இது இட்ஸ் a வெரி குட் பிக் சைக்ளிக் ப்ராசஸ். இது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் குட் ஃபார் த பேங்க், குட் ஃபார் பீப்புள் லைக் அஸ். அட்லீஸ்ட் நம்ம பிசிக்கல் கோல்டு லாக்கர்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. யாராவது வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் மினிமம் வாங்கி வச்சுக்கிறது வேற விஷயம். பட் if you have got excess money இருக்கிறப்ப இந்த மாதிரி எவ்ரி இயர் அந்த ஒன்ஸ் ட்வைஸ் என்னவோ சம்திங் அந்த சவர்ஜன் பாங்க் வருது, அதை வாங்கி வச்சோம்னா ஒன்லி திங் இஸ் லாக்கிங் பீரியட் இஸ் சம்திங் 10 years என்னமோ இருக்குது. அது வரைக்கும் யூ cannot டேக் த மணி அவுட். அது ஒன்று இருக்குது. பிளஸ் எவ்ரி குவார்டர் வந்து தே வில் கிவ் யூ இன்ட்ரெஸ்ட் 2.5 per year 2.5% இன்ட்ரெஸ்ட் வரும். then they are giving it to quarterly. Of course that is not a big amount. But over 10 years கழிச்சு whatever you are locked in, that money is going to be a big money. That is no doubt about it. அந்த பணத்தை நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுறீங்கன்னா that much return you will not get it. ஏன்னா கோல்டு இஸ் a commodity that it is very scarce always. நம்மளே பார்த்துட்டோம் 50 yearsக்கு முன்னாடி இந்த கோல்டு வேல்யூ எவ்வளவு, இப்போ இருக்கிற கோல்டு வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஸோ அதனால இட் வில் கண்டினியூ டு க்ரோ இன் தட் டைரக்ஷன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரிஃபாய் பாய், நீங்க போட்ட அந்த இது வந்து அந்த 1975ல வந்து அந்த ரேட் வந்து நீங்க போட்டது ஹையர் ரேட்டு. அது வந்து அந்த நேரத்துல ரேட் வந்து கொஞ்சம் அதை விட கம்மியா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரேட் நீங்க போட்டிருக்க ரேட் வந்து அந்த பில்லுல இருக்கிற ரேட் வந்து ஹையரா இருக்குது. இருக்கா சார்? ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் போட்டு வருது அது கால்குலேட் பண்ணா. ஆனா வந்து அந்த நேரத்துல 75 நேரத்துலாம் வந்து 10 கிராமே ஒரு 150 ரூபாய்க்குலாம் 10 கிராம் வாங்கின கேஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டிக்கு 3 சவரன் 400 ரூபாய்க்கு வாங்கினோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நினைவுல இருக்கு. இருக்கலாம். நான் வந்து எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இல்ல அந்த பில்லு வந்து சரி அது தப்பான பில்லா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். நல்லாவே நினைவுல இருக்கு. எங்க பாட்டிக்கு நான் கூட போனேன், வாங்கணும். நாங்க 3 சவரம் 400 ரூபாய் சில்லறை தான் வாங்கணும். 3 சவரம் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி வாங்கின நகையெல்லாம் கையில இருந்தா நீங்க பெரிய கோடீஸ்வரெல்லாம் எண்ணெய் வச்சுக்கலாம். அதாவது நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதை விட நம்முடைய பிரதமர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கினதை சொன்னாங்க. இதுல ஒரு யாரோ சொன்னாங்க அது வந்து நாட்டோட இதை மதிக்கிறா இருந்தா அது டிஃப்ரெண்ட். அது வந்து அதில் நம்ம சொல்லக்கூடாது, அது வேற விஷயம். பேட்ரியாட்டிசங்கிறது வேற. இப்போ வந்து நான் என்ன பேசுறதுக்கு வரல, அது நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது. ஆமா, பேசுறோன்றது தான் முக்கியம். என்ன பொறுத்த அது தெரியாத பேசிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்க. அது என்ன பொறுத்தவரை நகையில வாங்குற தப்பே இல்லை சார். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தப்பே இல்லை. அவங்க தான் அஃபோர்டபுள்ல அவங்கவுங்களுக்கு வசதி தக்கன அவங்க கோல்டு வாங்கி வைக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு முதல்ல வாங்கி வச்ச இப்போ நம்ம பேரண்ட்ஸை வாங்கி வைக்காதனால சில நேரங்களில் நம்ம சிரமத்தில் உண்டாக்கணும். இப்போ நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது நம்ம இந்தியாவுடைய கல்ச்சர்லேயே அதுலேயும் தமிழ்நாடு உள்ள கல்ச்சர்லேயே கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு வந்து அது ஊறி போனது. அது மாற்ற முடியாது. எல்லா நாடுகளை விட டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு வந்து இந்தியா தான் ரொம்ப ஹையஸ்ட் பீக்கில் உச்சில் இருக்குது. அதுலேயும் தமிழ்நாடு ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு சொல்கிறதுல அது மாற்று கருத்தே இல்லை. காரணம் அந்த நேரத்திலேயே மக்கள் அது அந்த நம்ம சொல்லுங்களா ஃப்ளோ, அதாவது ஒரு இடத்துல வசதி இல்லாட்டா இன்னொரு இதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அவங்களோட லைஃபை அப்படி இது பண்ணதுக்கு வந்து அப்பவுமே நம்மளுடைய முன்னோர்கள் காட்டி தந்ததுதான். அதே மாதிரி முன்னோர்கள் போட்ட நகைகள்லாம் இப்போ நம்ம போடுறது இல்லை. அவங்க காதுலேயே பயங்கரமான அதுக்கு பேரே என்னெல்லாம் சொல்றாங்க. அதுலேயே நம்ம சில பாட்டிமாரை பார்த்துருக்கேன், பெத்தமாரெலாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வசதி மேடம் சொன்ன மாதிரி அதாவது இட்டாலியன் கோல்டு 18 கேரட் தான். பட் அதுக்கு மேக்கிங் சார்ஜ் ரொம்ப கூட. ஆக்சுவலாக நான் ஒரு 5 வருஷம் நான் கோல்டு இருந்த எக்ஸ்பென்ஸுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு.
நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்றா இருந்தாலும் ஆர்னம்ஸ் போடுற வயசுல இல்லாட்டா ஆர்னம்ஸ் வாங்குறத விட நீங்க வந்து 24 கேரட்டோ 22 கேரட்டோ சாலிட் கோல்டா வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ஏற்றம் கூடுதல். அது என்னோட அட்வைஸ். நீங்க வாங்கும் போது அதுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லை. நீங்க வாங்கும் போதே குறையா வாங்கலாம். விற்கும் போது ஒரு 2% 1% அந்த நமக்கு கழிச்சிட்டு தான் அது இது பண்ணுவான். ஆனா கோல்டு ரேட் ஏறி இருக்கும். அதனால இன்வெஸ்ட் பண்றது வந்து சார் எப்பவுமே உதவிதான். அது இவர் சொல்லிட்டாருக்கா வேண்டி இப்ப வசதி வாழ்க்கைகள் எப்பவும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏழை பாலைகள்லாம் அதுதான் அவங்களுக்கு லைஃபே. அவசரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு ஆப்ரேஷன் கேஸ் யார்ட்டையும் கொடுக்க முடியலன்னா நகையை வச்சு தன்னுடைய புருஷனுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ வைத்தியம் பார்த்துக்குருவாங்கிறது இப்பவும் காலையில் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன சார், இப்ப நீங்க பாக்குற மிடில் ஈஸ்ட்ல சொன்னீங்க. மிடில் ஈஸ்ட்ல 5% வேட் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்மளால ஓடிட்டு இருக்குது. ஆனா நீங்க டூரிஸ்டா வந்து நகை வாங்கினா அந்த பில்லை கொண்டு ஏர்போர்ட்ல கொடுக்கும்போது அந்த 5% ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இப்ப என் பொண்ணு 2 பேரும் வந்தாங்க, நகை வாங்கினாங்க. இன்னும் பில்லை வந்து பொண்ணு பேர்லயே அவ பேர்ல போட்டு ஏர்போர்ட் போகும்போது அந்த 5% நமக்கு லாபம் தான். அதுல நட்டம் இல்லை. அதே மாதிரி இங்க பொதுவாகவே இந்த ஹப் நிறைய இருக்குது. துபாய் கோல்டு அங்கே நிறைய பெரிய சூக்கே இருக்கு. அதாவது கோல்டுக்குண்டே மார்க்கெட் இருக்குது. பல வகையான நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இவனும் இம்போர்ட்டட் தான் பண்றான். இம்போர்ட் பண்ண சிங்கப்பூர், மலேசியா, அது நிறைய ஐட்டங்கள் வெரைட்டிஸ் வச்சிருக்கிறான். இப்ப நம்ம எங்க குழந்தைகளை இந்த மஞ்சன்னு இருக்கிறத விரும்பவே இல்லை. இந்த ஆன்டிக் டிசைன், இந்த பாதி கலருக்கு பாதி கலர் இல்லாம இருக்க ஆன்டிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மேக்கிங் சார்ஜ் 20 to 25 வரைக்கும் % வரைக்கும் கூடுது. ஆனா வாங்கும் போது நமக்கு நட்டம் தான். ஆனா பிள்ளைங்க அந்த மாதிரி இது யூஸ் பண்றாங்க. முன்னாலெல்லாம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிற கோல்டு தான் நம்ம பெற்றோர்லாம் போட்டாங்க. இப்ப அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. யாரோ சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்தாலும் ஒரு சின்ன நூல் மாதிரி உள்ள நகையை தான் போட்டு பிள்ளைங்க திரியிறாங்க. ஆனா அது வாங்கலையப்பா உனக்கு வாங்கி தந்த நகை திருப்பி தாண்ட தரமாட்டாங்க. அது அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம பேங்க்ல வச்சுக்கிருவாங்க கையிலேயே. அதனால என்ன பொறுத்தவரை இதுக்கு ஏஜே இல்லை. 18 வயசு ஆயிட்டா அந்த பிள்ளைக்கு தேவைப்படுதா, நீங்க இது பண்ணலாம். கூடுதலா நம்ம நகை வாங்கும் போது ஐடி கண்டிப்பா கேட்பாங்க. இல்லாட்டா பேங்க்ஸ்ல கேஒய்சி கேட்பாங்க. பல ஃபார்மெட்ல வந்து அதாவது பாண்ட் பேப்பருங்கிறாங்க, ஏடிங்கிறாங்க, எஃப்டிங்கிறாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பல வகையிலையும் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பண்ண குறைக்கவே முடியாது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை அறிவிக்கும் போது அதுல ஏதோ மாற்றம் ஏற்படுமோ அல்லது கோல்டோட வீழ்ச்சி வந்துருமோங்கிற பயத்துல மக்கள் இப்ப வந்து கொஞ்சம் அந்த ஷேர் மார்க்கெட் விழுந்திருக்கலாம் சொல்லலாம். பட் எப்பவுமே தங்கம் ஏர் முகத்துல தான் இருந்துகிட்டே இருக்குது. யாரோ நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி இந்த மணி பேச்சு கேட்க அவர் அழகா பேசுவார். அவர் 15,000 வரைக்கும் தொடுண்டாருன்னு சொன்ன மாதிரி தொட்டுருச்சு. இனியும் கோல்டை வாங்காம நம்ம அட்வைஸ் ஃபுல்லாக கோல்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க நிலத்துல போட்டாங்கிறீங்க, லேண்ட்ல போடலாம். லேண்ட்ல வந்து கரெக்டா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இல்லாட்டா நம்ம நிலத்திலேயே டபுள் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துடுறான் அதை. அப்ப நம்ம பாதுகாப்பு இல்லாம போயிருது. சில இடங்கள்ல நிலம் அதாவது ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பொறுத்தவரை சார் ஒரு 10% அல்லது 5% கோல்ட்ல நீங்க வச்சு சேவ் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு 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 சம்பளத்துல ஒரு 10,000 20,000 ஒரு ஷீட்டு மாதிரி பிடிக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படி செய்வாங்க. செஞ்சு அவங்க லேண்ட் ஏதாவது பார்த்து வாங்கிடுறாங்க. அதனால சேவிங் தான் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சேவிங் பண்ணிக்கணும். அது எந்த ரூட்ல பண்ணலாம். இன்னைக்கு ஆயில் ஏறி இருக்கிறதுனால நம்ம அந்த ஹார்மோஸ் திறக்காதனால அவ்வளவு சிப் இன்னைக்கு தேங்கி இருக்கிறதாக சிறிதர் சார் சொன்னாங்க. சார் ஆயில் மட்டும் இல்லை சார், சில மெடிக்கேஷன் இன்னும் கப்பல்ல இருக்கு சார். விலை கூடின மெடிக்கேஷன், உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகள்லாம் வர முடியல. இன்னைக்கு மெடிக்கல்ல பழைய மாத்திரை தரம் புதுசாக டாக்டர் சொன்னா இது கிடைக்கல, சுத்தி அலையிறாங்க. இன்னும் போய் இந்த ஒரு 6 மாசம் 7 மாசம் இதே கண்டிஷன்ல போனா கோல்டு இல்லை, ஆயில் இல்லை, உயிர் வாழ்வதற்கு கஷ்டங்கிற சூழ்நிலை எக்கனாமிக்கலா பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரோட கருத்துக்களும் பொதுவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு தங்க வாங்கலாங்கிறாங்க. அதுக்கு எந்த லெவலும் இல்லை, எந்த ஏஜும் இல்லை, எந்த அதாவது என்ன சொல்றது, எந்த ஸ்டாண்டும் இல்லை. உங்கள்கிட்ட அஃபோர்டபுளா இருக்கா வாங்கி வைங்க. கூடுதலா வாங்கி வச்சாலும் பரவாயில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால சிதம்பரம் இருக்கும்போது இன்றைக்கு சூழ்நிலையில வந்து கூடுதலா வாங்கி வைக்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம பேசுறோம். மற்றபடி இது வந்து என்னன்னா, நீங்க ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோம்னா கொஞ்சம் யோசிக்கலாம் இன்றைக்கு சூழ்நிலையில. இது வந்து நம்மளா பார்த்து எடுக்கிற முடிவு தான். இல்ல அது சார், அது நான் தான் சொன்னேன் கல்ச்சரோட ஊருக்கு போனதுல. இப்ப இந்த ஊருக்கு வந்து புதக்குடியில் கல்யாணத்துக்கு போனேன். ஏற்கனவே நீங்க சொன்னது கூட திருப்பி வேண்டாம்னு சொன்னீங்க. அதாவது ஒரு கல்யாணத்துல ஒரு பையன் வரதட்சணை கொடுக்குறான், 100 பவுன் நகையை அப்படியே மேடையில காட்டுறான் சார். அப்ப அவங்களுக்கு அஃபோர்டபுள் இருக்கு பாருங்க. 100 பவுன் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு கூட ஒரு 100 பவுனை போட்டு அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்களாம். நான் அதை நிறைய கேள்விப்படுறேன். அதனால அந்த கல்ச்சரோட ஊறி போனது இப்ப அப்படியே தடை பண்ணிட்டேன்னு சொன்னா நாளைக்கு பெண்களுடைய
வாழ்க்கை தரங்கள் நம்ம எப்படி உயர்த்தி காட்டுவது? நமக்கு அந்த நேரத்தில் ஒன்று வாங்கி கொடுக்காம இருந்து கடைசியில் நமக்கு கையில் பணம் இல்லாட்டா அந்த பொண்ணுங்களுக்கு நகை செய்ய முடியாமல் போயிடுற சூழ்நிலை. அந்த நம்முடைய கல்ச்சருக்காக வேண்டி சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லாரும் எந்த வயசுலையும் எப்படி சூழ்நிலையோ வாங்கி சேவ் பண்ணுறது தப்பில்லை. கொஞ்சம் நிலத்துல போடுங்க, லேண்டில் போடுங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் இதில் கோல்ட்லேயும் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் மட்டும் இல்லை, பல காமோடிட்டிஸ் வந்து இப்போ விலை ஹை ரேட்டில் போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. இன்றைக்கும் இவ்வளவு இந்த சூழ்நிலையிலையும் கிலோ கணக்குல தங்கம் கொடுக்கறவங்க, வரதட்சணையா கொடுக்கறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து அவங்க எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது அநியாயம். ஏழைங்க வயதுலதான் அடிக்கிறாங்கன்றது தான் தானே. கடைகள்ல நான் பாக்குறேன், அரபியல் யாரும் இல்ல சார். நம்மள மாதிரி இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்காரங்க தான் கடை ஃபுல்லா இருக்கிறாங்க, வாங்குறாங்க. அதுதான் கடைகளும் ஃபுல். அவங்களுக்கு அது பிசினஸ் கிடையாது. ஏழைங்க வந்து கஷ்டப்படுறாங்க. 1 கிராம் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. 2 கிராம் வாங்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பலரால வாங்க முடியாத சூழ்நிலை தான் நாட்டுல அப்படிதான் இருக்குது. ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்கன்றது வேற விஷயம். பட் நம்மளா பார்த்து நம்ம ஒரு இது எடுக்கணும். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஏதாச்சும் தகவல் சொல்றீங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்ரீதர் சார் நான் கேட்கணும், அல்ல யாருக்கும் தெரிஞ்சாலும் கேட்கணும். இப்ப நகையில வந்து பேங்க் லாக்கர்ல வைக்காதீங்க, அது வச்சா ஒரு 30% தான். இப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வைக்கிறோம்னா 30,000 தான் பேங்கே தரும் அந்த பாண்டு படி. ஒரு நம்ம வைக்கிற பேங்க் எரிஞ்சிட்டாலோ அல்லது ஏதோ கேஸ் நடந்துட்டா பேங்க் லாக்கர் சேஃப் இல்லைங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதுல கூடுதல் விவரம் உள்ள ஆட்கள் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு வேல்யூ வச்சிருந்தாலும் 5 lakhs வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து ஏதாவது ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தருவாங்க சார். ஆனா லாக்கர் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க லாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப ஒரு 5 கிலோ தங்கம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த 5 கிலோ தங்கம் வந்து நீங்க உள்ள வச்சிருக்கீங்கன்றது பேங்க்காரனுக்கு யாருக்குமே தெரியாது. பட் நீங்க அதே வந்து 5 கிலோ தங்கம் ஒர்த்துக்கான அமௌண்ட்டை வந்து நீங்க அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க. அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து ஆர்பிஐ வந்து தருவாங்க சார். ஆர்பிஐல இருந்து கிடைக்கும். மற்றபடி இந்த பேங்க் லாக்கர் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து 100% ரிஸ்க் வந்து நம்மள சார்ந்தது தான். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஒரு நல்ல ஒரு தகவல். மகிழ்ச்சி. வேற யாராச்சும்? ஐ திங்க் இதுக்கு மேல கோல்டு பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போதும். எல்லாம் வந்தவங்களாம் போயிட்டாங்க. பேசணும்னா எவ்வளவு பேசினே இருக்கலாம் சார். பட் ஆனா இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வந்து அதாவது வேற சில அன்அபிஷியலா பேசுறதுன்னா நிறைய பேசலாம். அதுதான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அன்அபிஷியலா பேசுங்களா? ஏதோ பேக்ல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. தெரியல. ஓகே. இது ஒரு நல்ல டிஸ்கஷன் தான் நமக்கு. இது வந்து முக்கியமா நான் எதுக்காக போட்டேன்னா நம்ம வந்து இன்றைய சூழ்நிலையில நாம ஒருத்தரும் எப்படி சிந்திக்கிறோம், என்னென்ன தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்றதுதான். அந்த சிந்தனையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இத வந்து இந்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது. இது நாட்டு மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருக்குதா உணர்வு இல்லையான்றதெல்லாம் தாண்டி சுயமா ஒரு சிலரை யோசிக்கணும். பர்டிகுலரா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலகம் பூராவும் இந்த பிரச்சனை இருக்கு. உலகம் பூரா எல்லா கண்ட்ரிலயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற விதத்துல பிரச்சனை இருக்குது. நமக்கு கோல்டு அதிகமா பர்ச்சேஸ் பண்றதுனால ஒவ்வொரு வருஷமும் நம்ம 700 டன்னு கோல்டு இம்போர்ட் பண்றதுன்னா அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படுது. அப்போ அதை சேவ் பண்றதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ப்ரிகாஷனா எடுக்குதுன்றதுதான். இது எங்க சுத்தி பாதிக்கும்னா எல்லாரும் எந்த விதத்துல இருந்தாலும் கடைசியா பாதிக்க போறது ஒரு நல்ல இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க, பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னு வச்சுக்க, பாதிக்க போறது கொஞ்சம் ரொம்ப அடிமட்டத்துல இருக்கவங்க ரொம்ப பாதிப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. இந்த சூழ்நிலையை நம்ம திங்க் பண்ணணுன்றதுதான் இன்றைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நாட்டுப்பட்டு இருக்கு இல்லைன்றதெல்லாம் தாண்டி பர்டிகுலரா நம்ம ஒவ்வொருத்தரும் பாதிக்க போறோம் அப்படின்றதுதான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து மகிழ்ச்சி. ஒரு நல்ல கலந்துரையாடலா இருந்ததுனால எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். ஸ்ரீதர் சார் நன்றி. மற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.
சார் அதாவது ஒரு ஜோவிலா நீ ரெக்கார்டிங் ஆப்பிட்டீங்கல்ல ஜோவிலா சொல்றாரு